வணக்கம் தோழமைகளே. இது எஸ் பர்வீன் பானு தமிழ் ஆடியோ நாவல் சேனல். வாசிப்பது நான் அபி, கேட்டுக்கொண்டிருப்பது நீங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதை கையோடு கை சேரும் காலங்களே. இந்த கதையோட நாயகன் நந்தகுமார், நாயகி சுகமதி. இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற ஒரு போராட்டமான ஒரு வலியோடான காதல் கதையை தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கதை கேட்டதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 1. சாலையின் இரு மருங்கிலும் இறைந்து கிடந்த நந்தியாவட்டை பூக்களை பார்த்தபடி காருக்குள் அமைதியாய் அமர்ந்திருந்தான் நந்தா. கண்கள் சாலையில் இலக்கின்றி பயணித்தபடி இருந்தது. அடிக்கடி மணிக்கட்டை திருப்பி பார்த்து கொள்ளும் மேனரிசம் அவனுக்கு அழகாய் இருந்தது. காக்கி வண்ண பெயிண்ட் பூசி இருந்த மெட்டல் கேட்டின் பிரம்மாண்டம் வாய் பிளர்ந்து இவர்களின் காரை உள்வாங்கிக் கொண்டு மூடிக்கொண்டது. NK இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் வெள்ளி வண்ண எழுத்துக்கள் தங்க வண்ண பலகையில் ஊடாடி இருந்தது. அதை ஒருமுறை என்றும் போல் ஆழ்ந்து பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான். சிப்பந்திகள் எழுந்து நின்று ஆங்கில வணக்கத்தை விநியோகம் செய்ய அதை பெற்றுக்கொண்டு முகமலர்வாய் தன்னுடைய அறைக்கு வந்தான். ஏசியின் குளுமை அவனுடைய முகத்திற்கு இன்னும் புத்துணர்வை வாரி இறைக்க அழகாய் தலைமுடியை கோதிவிட்டு கொண்டான். டேபிளின் முன்பிருந்த பச்சை நிற தொலைபேசியை எடுத்து ஒன்றை என்னை அழுத்தி மேனேஜரை அறைக்குள் அழைத்தான். அவர் வழக்கமான வளைவு நெளிவோடு வந்து இவன் முன் நின்றார். சிவா, இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்தாச்சா என்று விசாரித்தான். சார், எல்லாரும் எப்போவோ வந்தாச்சு. தனியாக ரூமில் உட்கார வச்சிருக்கேன். ஆனால் எல்லோரும் இங்கே அனுப்பினா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தான் நீங்கள் சொன்னபடியெல்லாம் செக் பண்ணி நாங்களே முதல்கட்ட பரிசோதனையெல்லாம் முடித்து பார்த்ததில் 12 பேர் தான் தெரினாங்க. அவங்கள மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அவர் நீண்ட பிரசங்கம் செய்ய நந்தா உஃப் என்று வாய்க்குவித்து அழகாய் அழுத்து கொண்டான். சிவா, நீங்கள் பேசின நேரத்தில் நான் 2 பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். எனக்கு எப்பவும் பேச்சில் சுவாரஸ்யம் இல்லை, செயல் வேணும். அதுதான் முக்கியம். அவன் அழுத்தமாக சொல்ல அந்த சிவா அதே வளைவு நெளிவோடு வெளியில் போனான். நிஜத்தில் நந்தாவிற்கு இந்த போலித்தனமான வளைவு நெளிவுகள் ரசிப்பதில்லை எப்போதுமே. எல்லா இடத்திலும் ஒரு நிமிர்வும் துணிவும் வேண்டும். அது இல்லாத மனிதர்கள் காட்டும் மரியாதையில் கூட நிஜத்தன்மை இருக்காது. வந்திருந்தவர்களிடம் சம்பிரதாய விசாரிப்புகள் செய்து ஓய்ந்தான். இப்போது யாரிடமும் படிப்புக்கு பஞ்சமில்லை என்று விளங்கியது. இது நல்ல விஷயம்தான். ஆனால் அதீத படிப்பு கொஞ்சம் அகம்பாவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பது நிஜம்தான். அவனுக்கு சுவாரஸ்யம் குறைந்து போயிருந்தது. இறுதியாய் ஓரிருவர் இருக்கும்போது இன்டர்வியூவை நிறுத்தி கொண்டான். சிவா உள்ளே ஓடோடி வந்தான். என்னாச்சு சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் இன்டர்வியூவை முடிச்சிட்டீங்க? இன்னும் 3 பேர் மீதம் இருக்காங்க சார். ரொம்ப எரிச்சலாக இருக்குது சிவா. எல்லாம் ஒரே மாதிரி படிப்பு, ஒரே மாதிரியான தகுதிகள். சில ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. நாம் என்ன போலீஸுக்கு ஆள் எடுக்கிறோம்? மீதி 3 அப்படித்தானே இருக்கும். வந்ததில் யாராவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவனுடைய வார்த்தைகள் சலிப்பாய் வந்தது. சுழல் நாற்காலியில் முழுதாய் சாய்ந்து தன்னை பொருத்தி கொண்டான். டையை தளர்த்தி கொண்டான். இப்போதும் சிவா அங்கேயே நிற்பதை பார்த்து கண்களை குறுக்கி பார்த்தான். என்ன வேணும் சிவா? இல்லை சார், எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. ஆனால் 2 பேர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டாங்க சார். ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப சட்டமாக பேசிட்டு இருக்கு சார். அவர் சொல்ல கண்கள் குறுக்கி பார்த்தான். என்னை இன்டர்வியூ பண்ணாமலே எனக்கு தகுதி இல்லைன்னு எதை வச்சு முடிவு பண்ணுறீங்கன்னு பெருசாக சத்தம் போட்டுட்டு நிற்கிறாங்க சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் கைகளை பிசைய இப்போது நந்தாவின் முகத்தில் சின்ன கோபம் வந்து உட்கார்ந்து கொண்டது. ஸ்டூபிட், யார் அது? முதல்ல உள்ளே அனுப்பு என்றான் ஏறிய கோபம் துளி கூட குறையாமல். இப்போதுதான் அந்த சிவாவின் முகம் சன்னமாய் சமாதானமானது. அனுப்புறேன் சார். பேருக்கு 2 ஒரு கேள்வியாவது கேட்டுட்டு அனுப்பிடுங்க. இப்படி அடாவடி பண்ணினா தனக்கு வேலை கிடைக்கும்னு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத பொண்ணா இருக்கு.
அவன் தலையில் அடித்துக்கொண்டு நகர நந்தா கொஞ்சம் எரிச்சலாய் அமர்ந்திருந்தான். தேவையே இல்லாத நபருக்காக தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்காக அவனுக்கு ஒரு பங்கு கோபம் கூட வந்தது. நெற்றி பொட்டை கைகளால் அழுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். கதவு தட்டப்பட்டது. எஸ் கமின் என்றான் அழுத்தமான குரலில். கதவு திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவளை பார்த்து சகலமும் அதிர்ந்து போக அதிர்ச்சி விலகாமல் பார்க்க அவளும் உனக்கு சளைத்தவள் நானில்லை என்பது போல் நின்றிருந்தாள். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 2. வாழ்க்கையின் வளைவு சுழிவுகளை நினைத்தால் மனம் ஒரு கணம் பேதலித்து போகிறது. எது முற்றாய் அற்று போகிறது என்று மெல்ல மெல்ல உலகம் புரளத் தொடங்குகிறதோ அதற்கு நேர்கோட்டில் நிற்கிறது இன்னொரு அழகான பரிமாணம். ஒரு நொடி அதிர்ந்துதான் அமர்ந்திருந்த நிலையிலிருந்து மெல்ல தன்னை தளர்த்தி கொண்டு முன்னே நகர்ந்து விட்டான் நந்தா. அவளோ இவனை பார்த்த கண்களை மெல்ல விலக்கி ஜன்னல் வழியே தெரிந்த உலகத்தில் தன்னுடைய கவனத்தை பதித்தது போல் நடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சுகா? ஆழ்ந்த மூச்செடுத்து அவன் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அவளுக்குள் நடுங்கத்தான் செய்தது. அவள் தன்னை சமன் செய்ய வெகுவாய் தடுமாறினாள். பிறகு அவளே நிதானித்து, சுகமதி, மிஸ்ஸஸ் சுகமதி சரண். அவள் அழுத்தம் திருத்தமாய் சொல்ல அவனுடைய அழைப்பை திருத்துகிறாள் என்று புரிந்தது. அத்தோடு சேர்ந்து அவனுடைய நினைப்பையும் திருத்துகிறாள் என்றும் புரிந்தது. கொஞ்சம் கோபமாக நிமிர்ந்து பார்த்தான். ஓ, சுகமதி சரண், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ரொம்ப நல்லது. உங்களுடைய இன்டர்வியூ முடிஞ்சது, நீங்கள் போகலாம். அவனுடைய கடை இதழ்களில் ஒரு சின்ன கேலி தொக்கி நிற்க இப்போது அவளுடைய முகம் கன்றி போனது. ஏன் கல்யாணம் ஆனவங்களை இன்டர்வியூ செய்ய மாட்டீங்களா? உங்களுடைய விளம்பரத்தில் அது பற்றி எதுவும் சொல்லலையே. அவளும் விடாப்பிடியாக கேட்க கோபம் குறையாமல் பார்த்து கொண்டிருந்தான். வலக்கையை நீட்டி அவளிடம் ஃபைலை வாங்கி கொண்டான். மனமில்லாமல் புரட்டிவிட்டு ஓரத்தில் வைத்தான். நீங்கள் கிளம்பலாம் சுகமதி சரண், உங்களுக்கு அப்புறம் தகவல் வரும். என்னவா இருந்தாலும். அவனுடைய முகத்தில் இருந்த இயல்பு குரலில் இல்லை. இப்போது சுகமதி கொஞ்சம் பெரியதாய் சிரித்தாள். வாட் நான்சென்ஸ்! கையில் இருந்த பேனாவை டேபிளில் விசிறி அடித்தான். இப்போதும் அவளுடைய முகத்தில் முறுவல் மறையாமல் இருந்தது. எனக்கு தெரியும், இந்த சீட்டில் உங்களை பார்த்ததும் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு. ஏன்னா எப்பவும் உங்களால் எந்த இடத்துலையும் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு நின்று பேச முடியாது. எனக்கு அது தெரியும். அப்படி இருந்து நீங்கள் என்னை இன்டர்வியூ பண்ணியே ஆகணும்னு சொன்னது நான் எதுக்கு வந்தேனோ அந்த வேலையை முடிச்சுட்டு போகத்தான். அவள் டேபிளில் கிடந்த ஃபைலை எடுத்து கொண்டாள். திரும்பி நடக்க எத்தனித்தாள். சுகா! மீண்டும் அவனுடைய அந்த அழைப்பு அவளுடைய உயிரை கரைய வைக்கும் அழைப்பு. ஒரு நொடி கண்களை மூடி மிடறு விழுங்கினாள். திரும்பாமல் அப்படியே நின்றாள். அவனை திரும்பி பார்த்தால் எங்கே உடைந்து நொறுங்கி போய்விடுமோ என்ற பயத்திலேயே கம்பீரம் குறையாமல் நின்றாள். திரும்பி நின்று கொண்டே மென்மையாய் தலையசைத்தாள். என்கிட்ட கேட்க உன்கிட்ட எந்த கேள்வியுமே இல்லையா? அந்த குரலில் உடைந்து தெரித்த வழியில் அவள் உயிர் குமைந்து போனாலும் மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். கண்கள் அதற்குள் பொய் பேச ஆயத்தமாகி இருந்தது. சொல்லுங்க சார், உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எத்தனை பசங்க? சம்பிரதாயமாக பேசிய அவளை உற்று பார்த்தான். இது இன்று நேற்று என்றில்லை. 7 வருட கண்ணாம்பூச்சி ஆட்டம் அவ்வளவு எளிதாய் முடிந்து போகாது. எத்தனை சம்பிரதாயமாக கேள்வி கேட்கிறாள். இது அவளுடைய அகங்காரம். அவளுடைய நிமிர்வை அவன் அறியாதவனா? சாவதானமாய் தன்னை இருக்கையில் பரப்பிக்கொண்டான். எல்லாம் நல்லா இருக்காங்க, உன்னை விடவே. அந்த பதிலில் அவள் அத்தனை உணர்வுகளும் அடி வாங்கினாலும் அதை வெளிப்படுத்தும் முன் விருட்டென அங்கிருந்து வெளியே வந்தாள். வெளியில் வந்தவள் கால் போன போக்கில் நடந்து வீடு வந்து சேர்ந்தாள். கண்கள் இருட்டி கிடந்தது. கிரச் வாசலை தொட்டபோது அவளுடைய அத்தனை வழிகளும் மறைந்து குழந்தையின் உருவம் மட்டும் மனதில் நின்றது. இவளை கண்டதும் ஓடி வந்து கால்களை கட்டி கொண்ட குழந்தையை அள்ளி தோளில் போட்டுக்கொண்டாள். 1.5 வயது கூட இன்னும் முழுதாய் முடிந்திருக்கவில்லை. உலகத்தில் இருந்த அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கிடக்கிறது. குழந்தையை அழைத்து கொண்டு நடந்தாள். முதலில் ஸ்கூட்டி வாங்க வேண்டும். மனதிற்குள் பெரிய இமாலய ஆசை துளிர்த்தது. 2 தெரு தள்ளிதான் வீடு. குழந்தை கனக்கவில்லை. ஆனால் சூழல் கனத்தது.
வீட்டிற்குள் வந்து வெகுநேரம் மட்டுக்கும் மனது இதமின்றி இருந்தது. நந்தாவும் அவனுடைய முகமும் வந்து வந்து போனது. கதவை அடைத்துவிட்டு கட்டிலில் சரிந்தாள். கதறி கதறி அழுதாள். அம்மாவின் அழுகைக்கான காரணத்தை விளக்கிக் கொள்ள முடியாமல் நவீன் வாய் விட்டு சிரித்தது. கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 3. குழந்தைக்கு பால் புட்டியை வெந்நீரில் கழுவி கொண்டிருக்கும் போதே அலைபேசி சினுங்கியது. கைகளை டவலில் ஒற்றியபடி வந்து எட்டி பார்த்தாள். மேன்பவர் ஏஜென்சிக்காரன் அழைத்திருந்தான். என்ன பதில் என்று தெரியும். ஆர்வம் இல்லாமல் உயிர்ப்பித்தாள். என்னம்மா, எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? உடனே எடுக்க மாட்டீங்களா? சொல்லென்றான். சொல்லுங்க, என்ன அந்த கம்பெனியில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா என்றால் குரலில் சுரத்தே இல்லாமல். எப்படி சொல்றீங்க? எல்லாம் யூகந்தான். அது வெறும் யூகந்தான். உங்களை வேலையில் வந்து சேர சொல்லியாச்சு. அவன் சொன்ன வார்த்தைகளை நம்பாமல் மறுபடியும் கேட்டாள். என்னம்மா, காது எதுவும் கேட்குறது இல்லையா? உங்களை வந்து வேலையில் சேர சொல்லியாச்சு. எப்போ போய் ஜாயின் பண்ண போறீங்க? வார்த்தைகள் எப்போதும் போல் கடுமையாய் வந்தது. எப்போதும் கனிவாக பேசுகின்ற பழக்கம் இல்லை போலும். நிஜத்தில் தனியாய் வேலை தேடி அலுத்து போய்தான் அவள் இருக்கும் பகுதியிலேயே வேலை தேடும் பெரும் சுமையை ஏஜென்ட் கையில் தந்துவிட்டு காத்திருந்தாள். அவளுடைய அதீத அமைதி அவனுக்கு அந்த பக்கம் எரிச்சலை மூட்டி இருக்க வேண்டும். என்னம்மா, லைன்ல இருக்கியா இல்லையா? அவன் மறுபடியும் வள்ளென்றான். இல்லை, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேற வேலை பாருங்க. அவள் உறுதியாக சொல்ல அவன் இன்னும் எரிச்சலாய் குரல் தந்தான். என்னம்மா அது? வேலை கிடைக்கிறது லேசான விஷயமா? பிடிக்கல, அவ்வளவுதான். அவள் முனகிக் கொண்டே இணைப்பை துண்டித்தாள். ஆனால் மனம் மட்டும் இயல்பிற்குள் பயணப்பட இயலாமல் தவித்து கொண்டிருந்தது. இனி ஒருவேளை இதைப்போல கிடைப்பது என்பது அத்தனை எளிதானது அல்ல. நடந்து கடக்கும் தூரத்தில் அலுவலகம். 3 மாதமாய் வேலை இல்லாமல் ஓட்டியாகிவிட்டது. இதில் புதிதாய் வேலை தேடும் பணிச்சுமை வேறு. வெளியில் வந்தாள். நீண்ட வானம்தான். ஆனால் முடிவு தெரியாமல், முதலும் தெரியாமல் விரிந்து கிடந்தது. மறுபடியும் அலைபேசி அழைப்பு. இந்த முறை புது எண். குழப்பமாக எடுத்தாள். ஹலோ, யாருங்க அது? எடுத்ததும் பேசாம இருக்கிறது. சுஹா. மீண்டும் அதே அழைப்பு. அவள் பயந்து பயந்து ஓட எத்தனிக்க வைத்த அதே அழைப்பு. அவனுக்கு எப்படி இந்த எண்? நீங்க எப்படி என்றால் உணர்ச்சி இல்லாத குரலில். ஏஜென்ட் கிட்ட நம்பர் வாங்கினேன். அது சரி, வேலை வேண்டான்னு சொன்னியாமே, ஏன்? குரலில் கோபமும் இகழ்வும் கொடிகட்டி பறந்தது. அது என் இஷ்டம். கஷ்டம்னு தானே வேலைக்கு வந்த, அப்புறம் என்ன அதுல இஷ்டம்? அவனுடைய வார்த்தைகள் அவள் தன்மானத்தை கீறியது. நந்தா. அவள் கோபமாய் அழைத்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவனை பேர் சொல்லி அழைத்தது அவனுக்குள் ஒரு பிரளயத்தை உருவாக்கியது. கண்களை மூடி தன்னை சமன் செய்து கொண்டான். நெற்றி பொட்டை ஒற்றை விரலால் தட்டி கொண்டான். என் தன்மானத்தில் விளையாடாதீங்க. வேலைக்கு வர்றவங்க எல்லாம் கஷ்டத்துக்கு மட்டும் வேலைக்கு வரல. பல நேரங்களில் கஷ்டத்தை மறைக்கவும் வேலைக்கு வர்றாங்க. அந்த குரலில் தென்பட்ட வலி அவனை உருக்குலைத்தது. அப்புறம் ஏன் வேண்டான்னு தூக்கி போட்டுட்ட? உனக்கு உண்மையில நம்பிக்கை இல்லையா? நீங்க உங்க எல்லையை தாண்டுறீங்க. நீ தானே சண்டை போட்ட இன்டர்வியூக்கு வந்த உன்னை சும்மா திருப்பி அனுப்புறதே தப்புன்னு. இப்போ வேலை கிடைச்சும் மறுத்தா உண்மையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? அவனுடைய குரலும் அதில் பொங்கி வழிந்த கேலியும் அவளை மொத்தமாய் உருகுலைத்தது. என்னை நம்பவில்லையா என்று கேட்டிருந்தால் வந்திருக்காத ஆத்திரம் அவன் உன்னை நம்பலையா என்று கேட்டபோது பொங்கி கொண்டு வந்தது. இணைப்பை துண்டித்துவிட்டு அப்படியே சோஃபாவில் சரிந்தாள். வாழ்க்கை மீது கோபமும் ஆத்திரமும் மண்டிக் கொண்டு வந்தது. சுற்றி நின்று எக்காலம் செய்யும் விதியை எண்ணி மனம் விதும்பினாள். ஒரு நொடி கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். அவனா? தன்னுடைய தன்மானமா என்ற கேள்வி வந்தபோது எப்போதும் போல அவளுடைய தன்மானமே அவளுக்கு முன்பெரிதாய் இருந்தது. காலமும் வாய்ப்பும் ஏன் அவன் மேல் கட்டுக்கடங்காத காதல் இருந்தபோது கூட திடமாகவும் சரியோ தப்போ எதை பற்றியும் கவலையின்றி முடிவெடுத்த அவளா இப்போது அவனை பார்த்து பின்வாங்க போகிறாள்? கண்களை அழுந்த துடைத்து கொண்டாள். அலைபேசியை எடுத்து ஏஜென்ட்டின் எண்களை ஒற்றினாள். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 4. வானத்தில் கொட்டி கிடந்த நட்சத்திர மல்லிகைகளை சரம் தொடுக்கும் முஸ்தீபோடு வெறித்து கொண்டிருந்தான் நந்தா. கையில் இருந்த ஸ்காட்ச் நெஞ்சை குளிர்விப்பதற்கு பதிலாக
ஏகமாக எரிய வைத்து கொண்டிருந்தது. தம்பி, சாப்பிட வரீங்களா? கௌரி அம்மா வந்து 10வது முறையாய் அழைத்து அழுத்து கொண்டார். அவன் அமைதியாய் அமர்ந்திருக்க அருகில் வந்து மெல்ல தலை கோதினார். அந்த இணக்கம் அவனை என்னவோ செய்தது. உடைந்தே போகக்கூடாது என்ற வைராகியம் இப்போது மெல்ல மெல்ல பின்வாங்கிக் கொண்டிருப்பது புரிந்தது. என்னையா, மஞ்சுளாவும் அவ மருமகனும் எதுவும் வந்து பேசினாகளா? உலகத்தில் அவனுக்காக படைக்கப்பட்ட ஒரே விரோதி அவர்கள்தான் என்பது போல் கேட்க அவன் மறுப்பாய் தலையசைத்தான். அதெல்லாம் இல்ல. ரொம்ப அலுப்பா இருக்கு கௌரிம்மா. ஒரு பக்கம் ஆற்றாமையாவும் கோபமாவும் இருக்கு. முஷ்டியை இறுக்கி காற்றில் வீசி காற்றை கிழித்தான். ஏன்யா, உனக்கென்ன குறை? நீயா ஒசக்க நிக்கிற வானம் உன் தலையில தவறி விழுமோங்கிற கற்பனையிலேயே உட்கார்ந்து கிடக்க. கொஞ்சம் தெளிஞ்சு பாரு. நீ எம்புட்டு உயரத்துல இருக்கேன்னு புரியும். அதெல்லாம் சும்மாம்மா. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவனுக்கு வானம் ஏறி வைகுண்டம் போவேங்கிற பெருமை எதுக்கு? மனசை கொடுத்து காதலிச்ச பொண்ணு என்னை விட்டு போனப்ப நிறுத்த கையாலாகாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏதோ ஜெயிச்சிட்டதா இன்னைக்கு சொல்ற எல்லாமே என்னோட தோல்விதான். இதுல வெற்றி எங்கேயும் இல்லை. அவனுடைய கண்கள் வெறுமையில் நிறைந்திருந்தது. கௌரியிடம் ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவன் எழுந்து கீழே வந்தான். அறைக்குள் சென்று கட்டிலில் சரிந்தான். அவன் பின்னாலேயே வந்து கொண்டிருந்த கௌரியின் மனது வேதனையில் தகித்தது. கண்கள் மூடிக்கொண்டான். உணர்வுகள் களியாட்டம் போட தொடங்கியிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன் சாரல் மழையில் சென்னை நனைந்து கொண்டிருந்த அதிசய இளமாலை பொழுது. சின்ன மழைக்கே சிலிர்த்து கொண்டு நின்ற சாலைகளில் அவன் வாகனம் தேக்கமாய் காத்திருக்க, அந்த நொடியில்தான் சாரல் மழையின் நடுவில் அந்த செந்தாழம் பூ அவன் கார் கதவை தட்டியது. சிதறிக்கிடந்த மழைத்துளிக்கு நடுவே அந்த சிதறாத ஒளிபிம்பத்தை பார்த்து அவன் அப்படியே உறைந்து நிற்க, அவள் கண்ணாடிக்கு வெளியே ஏதோ மன்றாடி கொண்டிருந்தாள். வேகமாய் கண்ணாடியை கீழே இறக்கினான். நிலவு உதித்தது. பளீரென சிரித்தாள். மஞ்சள் நிற சுடிதாரும் சிவப்பில் வெள்ளைப்பூ போட்ட ஷாலும் அணிந்திருந்தாள். சார், நான் கேஜி ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து வரேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபண்ட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க சார். பூட்டு போட்ட சில்வர் உண்டியலை நீட்டினாள். அவன் உற்று பார்த்தான். அவள் முகமே அவனை பார்ப்பதை தவிர்த்து அவனுடைய காருண்யத்துக்கு நீதி வழங்க காத்து கொண்டிருந்தது. சார், மழை வந்துட்டு இருக்கு. நீங்கள் சீக்கிரம் முடிச்சா நான் அடுத்த வண்டி பார்ப்பேன் சார். அவள் கெஞ்ச வாலெட்டை திறந்து 1000 ரூபாய் நோட்டுகளை அப்போது செல்லும் எடுத்து உண்டியலில் போட்டபடி கேட்டான். எந்த காலேஜ்னு சொன்னீங்க? கேஜி காலேஜ், நங்கநல்லூர். என்ன படிக்கிறீங்க? பிபிஏ ஃபைனல் இயர். உங்கள் பேர்? சுகமதி. அவன் அத்தனையும் கேட்டுவிட்டு பணத்தை உள்ளே போடாமல் அவள் முகத்தையே பார்த்தான். அவள் தவிப்பாய் அவனை நோக்கினாள். என்ன சார், இன்னும் என்ன டவுட்? மழை வருது சார். சீக்கிரம் பணத்தை தந்தா நான் நகர்ந்துடுவேன். நீ சொன்ன எல்லாமே நீ குத்தி இருக்கிற பேட்சில் இருக்கு. ஆனால் உன் பேர் மற்ற விவரங்களை நீயே தேவையில்லாமல் இப்போ நான் கேட்டதும் சொன்னேன். அது சரியா? குறுநகை மிக அவன் கேட்க அவள் முகத்தில் சன்னமாய் பதட்டம் குடிகொண்டது. இல்லை, அது வந்து நான் நிஜமாவே டொனேஷன் கேட்குறேனோ இல்லையோன்னு நீங்கள் சந்தேகப்படுறதா தான் நான் நினச்சேன். அவள் தடுமாறினாள். அவன் சிரித்து கொண்டே பணத்தை போட சிக்னல் விழுந்தது. அவனுடைய வாழ்க்கையிலும். அடுத்த நாள் கேஜி காலேஜில் போய் நின்றதும், அவளை தேடி ஓய்ந்ததும், அவள் திடுக்கிட்டு விலகியதும், பிறகு புவியீர்ப்பு விதிகள் போல் மனையீர்ப்பு விதிகள் மாயம் செய்ததும் இயற்கையின் கைங்கரியம். ஆனால் காதலிக்கும் போது இருந்த சுகமதி இன்று போல் இல்லை. பிடித்து வைத்த மண்ணுருண்டையாய் ஒழுங்கின்றி கிடந்தாள். தனியான சிந்தனையோ தனக்கான சிந்தனையோ அவளிடம் துளி கூட இருக்காது. எல்லாமே அம்மாதான். அம்மாவிற்காக வாழ்ந்து, அம்மாவிற்காக சிந்தித்து, அம்மாவினாலே எல்லாமும் இழந்து போனாள். காலையில் அலுவலகம் வந்தவனின் கண்கள் ரேபானிற்கு பின்னால் குறும்பை கசித்தது. இருக்கையில் சுகமதி அமர்ந்திருந்தாள். சிவா, உள்ளே வாங்க. இவளை கண்டு கொள்ளாமல் அவன் தன்னுடைய கேபினுக்குள் நுழைந்தான். அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. அவளும் இதைத்தான் விரும்புகிறாள். நாளோடு நடுவாக அவளை அவன் நினைத்தால் போதும். அவளுக்கென்று எந்த அடையாளமும் தேவையில்லை. ஆனால் அவன் அப்படி ஒதுக்கிவிடும் ரகமா என்ன? அது அவளும் அறியாத நிலையா என்ன? விதி விளையாடிய விளையாட்டும் சரியில்லை, இனி விளையாடப் போகும் விளையாட்டும் சரியில்லை என்பதை அந்த காலதேவனை தவிர யார் அறிவார்கள்?
கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 5. பெரிதாய் அவள் பயந்தது போல் எதுவும் நடந்துத்தான் விடவில்லை. அவன் இவளுக்கு அறிமுகமானவன் போலவே காட்டிக்கொள்ளவில்லை. அந்த ஒதுக்கம் நாள்பட அவளுக்குள் சின்ன தவிப்பை உண்டாக்கத்தான் செய்தது. அவள் அவனுடைய அன்பையோ அனுசரணையோ துளிக்கூட எதிர்பார்க்கவில்லைதான். ஆனால் தெரிந்த மாதிரி கூட காட்டிக்கொள்ள விரும்பாத அவனுடைய ஒதுக்கம் அவளை சுணங்க வைத்தது. அன்று அலுவலகத்தில் பேலன்ஸ் ஷீட் ஃபைல் செய்து கொண்டிருந்தாள். அவர்களின் முக்கிய உற்பத்தி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்கிற்கு ரா மெட்டீரியல் சப்ளை செய்வது. இந்திய அளவில் ஃபில்டர் உற்பத்தியில் அவர்கள் நிறுவனம்தான் கொடிகட்டி பறந்தது. ஆனால் நித்தமும் வேலை குறையவே இல்லாமல் இருந்து கொண்டுதான் இருக்கும். தன் வேலையில் அவள் மூழ்கி கிடந்த நிமிடம் அலைபேசி சினுங்கியது. எடுத்து பார்த்தாள். கிரச்சிலிருந்து லேசான பதட்டம் அப்பிக்கொண்டது. சுகமதி மேடம், பாப்பாவுக்கு நீங்கள் விட்டுட்டு போனதுலேருந்து ஜுரமாக இருக்கு, வந்து கூட்டிட்டு போங்க சொல்லிவிட்டு இவளுடைய பதிலுக்கு காத்திராமல் இணைப்பை துண்டித்தாள். கவலையாய் மணி பார்த்தாள். 12. இன்னும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இருக்கிறது. இப்போது பெர்மிஷன் கேட்டால் கிடைக்குமா? சின்னதாய் மனது அழைப்புற கைகளை பிசைந்தாள். ஆனால் கண்ணாடி தடுப்பிற்குள் உள்ளே இருக்கும் அவனிடம் சென்று அனுமதி கேட்கும் தைரியமில்லை. சரி, ஆனது ஆகட்டும் என்ற அமைதிப்பட்டு வேலையில் கவனம் கொள்ள 1 மணி நேரத்தில் மறுபடியும் மணி அடித்தது. என்னம்மா, நாங்கள் ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. குழந்தைக்கு ஜுரமா இருக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு ஓட்டிட்டா பிரச்சனை. 2வது இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்கள் பார்த்துக்க மாட்டோம். அது டேர்ம்ஸில் இருக்குதானே? சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போங்க, அப்புறம் என்ன ஆனாலும் நாங்கள் பொறுப்பில்லை. அவள் உயிரை பேசியது போல் அல்லாமல் உடமையை பேசியது போல் பேசினாள். சுகமதிக்கு கண்கள் பனித்தது. அப்படியே ஒரு நொடி கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தாள். என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்தை சந்தித்தேயாக வேண்டும் என்ற ஒரே முடிவோடு உள்ளே எழுந்து சென்றாள். கணிப்பொறியிலிருந்து முகம் உயர்த்தாமல் என்ன என்பது போல் உடல் மொழி செய்தான். அவமானமாகத்தான் இருந்தது. ஆனால் இதற்கு மேலும் வாழ்க்கையில் பார்த்தாகிவிட்டது என்ற நிஜம் அவளை பெருமூச்சு விட வைத்தது. நான் சுகா வந்திருக்கேன் என்றாள் சன்னமான குரலில். சொல்லுங்க மிஸ்ஸஸ் சுகமதி சரண், என்ன வேணும்? அவன் வார்த்தைகளை சிக்ஸர் அடிக்க அவள் முகம் அவமானத்தில் கன்றி போனது. ஏன், உன்னை நினைச்சா உனக்கு பயமா இருக்கா? அவன் கேட்டது இதைத்தானோ என்று நினைத்த நிமிடம் வழியில் மனம் விதம்பினாள். அவள் கண்கள் அனிச்சையாய் தரை பார்க்க தன்முன் அவள் கம்பீரம் குலைவதை அவனால் சகிக்கத்தான் முடியவில்லை. என்ன வழியில் வந்தாலோ இன்னும் அவளை ஏன் வலிக்க வைக்க வேண்டும் என்ற நிஜமுறைக்கு அமைதியாய் அவளை பார்த்தான். எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் என்றாள் அமைதியாக. அவன் கூர்ந்து பார்த்தான். இவள் இயல்பாக இல்லை, ஏதோ பரிதவிப்பு அந்த முகத்தில். என்னாச்சு? உடம்பு முடியல. என்னாச்சு சுகா? இப்போது அவன் குரலில் பதட்டம் ஏறி இருக்க சூடான கண்ணீரோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சாரி மிஸ்ஸஸ் சுகமதி சரண் என்றாள் குரலுடைய. அவன் நெற்றி பொட்டை கைகளில் தேய்த்தபடி அமர்ந்திருந்தான். இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் 2 பேருமே கண்களை கட்டிக்கொண்டு ஆடுகிறார்கள். போதும், நீ யாருன்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி சொல்லி சந்தோஷப்பட்டது போதும். எனக்கு என் எல்லைகள் தெரியும். நான் தாண்டி வரமாட்டேன் எப்பவும். இப்போ சொல்லு, என்ன உடம்புக்கு? அவன் குரலில் இருந்த அழுத்தமும் வலியும் அவளையும் என்னவோ செய்தது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கிரச்சிலிருந்து கூட்டிட்டு போக சொல்லி கால் பண்ணிட்டே இருக்காங்க, அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு என்றால் அமைதியாக. ஏன் நீதான் அதுக்கு போகணுமா? உன் சரண் ஒரு நாள் போய் அழைச்சிட்டு வந்து பார்க்க மாட்டாரா? இங்கே பேலன்ஸ் ஷீட் முடிக்கணும் இன்னைக்கு. அந்த சரண் என்ற வார்த்தையில் அவன் கொடுத்த அழுத்தம் உலகத்து சரண்கள் எல்லோருக்கும் பெரும் வருத்தமாய் கூட இருந்து தொலைக்கும் என்பது போல் இருந்தது. அவர் அவர் ஊர்ல இல்லை, வெளியூர்ல இருக்கார் என்றாள். ஓ, அப்போ உங்க அம்மா இருப்பாங்களே, உன்னோட பாதுகாப்பிற்கே பிறப்பெடுத்த ராஜமாதா? அவன் நாற்காலியில் முழுதாய் பொறிந்து கொண்டு அவளை வெறுப்பாய் பார்த்து கேட்க அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் ஜீவனற்று போய் சொன்னாள், அம்மா இறந்துட்டாங்க, பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அந்த வார்த்தைகளில் கடும் அதிர்ச்சி வாங்கினாலும் அவனுடைய கண்களில் வெறுமையும் குடிகொண்டுதான் இருந்தது. அப்போ அவங்க? எஸ், எனக்கு கல்யாணமாகி 3 மாசம்தான் இருந்தாங்க. அந்த வார்த்தை அவனை நிஜமாகவே அத்தனை வேதனைப்படுத்தியது. அந்த மரணம் மட்டும் 3 மாதத்திற்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? அந்த கேள்வியில் ஆத்திரம் வந்தாலும் அந்த கேள்வியில் இருந்த நியாயமும் அதன்பின் இருந்த அவளுடைய வாழ்க்கையும் அவளையும் இரக்கமின்றி அதுவே சரியென்று சிந்திக்க வைத்தது. சட்டென்று அவள் கன்னங்களில் இருதுளி கண்ணீர் முத்து உருண்டு தெறிக்க அவன் குற்ற உணர்வாய் பார்த்தான். ஐ எம் சாரி சுகா, நீ கிளம்பு, கார் அனுப்பவா என்றான் முற்றாய் கனிந்து போய். அவள் மறுப்பாய் தலையசைத்து விட்டு
தளர்வாய் நடக்க வெளிச்சத்திலும் தரையில் விழாத நிழல் போல் அவளுடைய அடையாளத்தை தேடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 6. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் அங்கேயர் கண்ணி கொஞ்சம் வசீகரம் குறைவாக இருந்தாலும் முகத்தில் மிதந்த சாந்தத்தின் மூலம் தன்னை கம்பீரப்படுத்தி கொண்டு இருந்தார். சுகமதி, நீ 2 மாசமா தடுப்பூசி போட பாப்பாவை தூக்கிட்டு வரல, தவிர குழந்தைக்கு பராமரிப்பும் குறைவா இருக்கு போல இருக்கே. அவர் கேட்டுவிட்டு கையை கட்டிக்கொண்டு இவளிடமிருந்து வரப்போகும் பதிலுக்காக காத்திருக்க இவள் அலைப்புற அமர்ந்திருந்தாள். முடியல மேடம், வேலைக்கு போயிட்டு குழந்தைய தனியாக வச்சுட்டு என்னால் பார்த்துக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த சின்ன பெண்ணின் வேதனை டாக்டருக்கே என்னவோ போலிருந்தது. உங்கள் ஹஸ்பண்ட்? இந்த கேள்விக்கு அவள் தலை தாழ்ந்து விசும்ப, எல்லா நேரங்களிலும் அழுகை இரக்கத்தை தருவதில்லை, பல நேரங்களில் அது தவறான அடையாளமாகிறது என்பது போலிருந்தது அடுத்த கேள்வி. கல்யாணம் ஆயிடுச்சு தானே? 2 வார்த்தைகள் தான், ஆனால் அதிலிருந்த கொடுமை அவள் மட்டுமே அறிந்தது. இந்த கேள்வி என் கண்ணியத்துக்கு சவால் தான். ஆனால் என்ன போல சாதாரணமான நிலையில் இருக்கிற பெண்கள் இது போல விஷயங்களை சந்திச்சே தான் ஆகணும். ஒரு ஆணின் அகங்காரத்துக்கு விலை ஒரு பெண் தன் கற்பை பணயமாக வச்சு தான் நிரூபிக்க வேண்டியிருக்கு. என்னோட தனிமையும் அழுகையும் உங்களுக்கு வேறு மாதிரியான சிந்தனைகளை தந்திருக்கலாம், ஆனால் தப்பில்லை. எழுந்து கொண்டார். டாக்டருக்கு அவளின் பால் இரக்கம் உண்டாக கண்ணாடியை கழட்டி டேபிள் மீது வைத்தார். ஓகே, குழந்தைக்கு ஜுரம் குறையிற வரைக்கும் தினம் அழைச்சிட்டு வந்து காட்டுங்க. முழுக்க ஜுரம் குறைஞ்சதும் தான் மாத்திரை ஊசிகளை போட முடியும். வெளியில் மருந்து வாங்கிக்காங்க. அவள் தலையசைத்து விட்டு வெளியில் வந்தார். மனம் முன்னை விட கனமாக இருப்பது போல் இருந்தது. வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது ஏதேதோ நினைவுகள் ஆட்டி படைத்தது. குழந்தைக்கு மருந்து தந்து பாலை கரைத்து புகட்டிவிட்டு வாசலில் வந்து அமர்ந்தாள். ஃப்ளாட் வீடு. கீழ்த்தளத்தில் அவள் இருக்கும் போர்ஷன், மேலே இதை போல 4 தளங்கள் இருந்தது. நிலைப்படியில் சாய்ந்து கொண்டாள். இவளைப் போலவே வானத்தில் நிலவு ஒற்றையாய் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தது. லேசான பெருமூச்சு வந்தது. எல்லாவற்றையும் தூக்கி அடித்துவிட்டு வேறு ஊருக்கு போய் சேர்ந்து விடலாமா என்று கூட தோன்றும். ஆனால் யாரும் இல்லாத காற்றுக்கு எந்த ஊராக இருந்தால் என்ன? என்னமதி இப்படி உட்காந்துட்டீங்க? வேலையெல்லாம் முடிச்சாச்சா? மேல் ஃப்ளாட் கணேசன் தலை சொரிந்து கொண்டு வந்து நின்றான். அயர்ச்சியாய் பார்த்தாள். ஒரு ஆண் பெண்ணை பார்க்கின்ற பார்வை என்பது அவளுடைய புறக்காரணியை கொண்டே முடிவாகிறது போலும். இவளுடைய தனிமைக்கு அங்கே பல பேர் துணையாக காத்திருந்தார்கள். முடிச்சாச்சு சார் சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் கதவை அடைத்துவிட்டு உள்ளே வந்து சோஃபாவில் சரிந்தாள். கண்கள் தன்னால் கலங்கியது. பாவி, இத்தனை பார்வைகளும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு எங்கே சென்றாய்? உன் கயமைக்கு நான் தான் பலியா? சொற்களை மனதிற்குள் செதுக்கி செதுக்கி வேதனையை குறைத்து கொண்டிருந்தாள். உறங்கியும் போனாள். விடியாத அவளுடைய இரவுகள் இன்றும் முடிந்துத்தான் போனது. ஆனால் விடிந்து போகவில்லை. 3 நாட்கள் கடந்து போயிருந்தது. சுகமதி அலுவலகம் வரவே இல்லை. நந்தாவிற்கு தவிப்பாயிருந்தது. ஒருவேளை அவளை அன்று நிறையவே காயப்படுத்தி விட்டோமோ என்று ஒரே அடியை கலங்கி நின்றான். சிவாவை அழைத்து விசாரித்தான். ஏதோ சட்டென்று அவளை அலைபேசியில் அழைத்து பேச எதுவோ தடுத்தது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாங்க சார், இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை என்றான் சிவா அமைதியாக. அவனை அனுப்பிவிட்டு அலைபேசியில் அழைத்தான். அது உயிர்ப்பிக்கப்படாமலேயே கிடந்தது போலும். பதிலில்லை. ஒரு முழு நாளின் முயற்சிக்கு பிறகுதான் அலைபேசி உயிர்ப்பானது. அதற்குள் அவனுடைய மொத்த முகமும் நிறமிழந்து போயிருந்தது. அவளுக்கும் அவனுக்கும் இடையில் எதுவும் இல்லைதான். ஆனால் அத்தனை எளிதாய் நீயே எதுவாகவோ போ உதறித்தள்ளவும் தான் இயலாது. அவளுக்கும் அவனுக்கும் இடையில் எதுவும் இல்லைதான். ஆனால் அத்தனை எளிதாய் நீயே எதுவாகவோ போ என்று உதறித்தள்ளவும் தான் இயலாது. அன்பு குடியிருந்த இதயத்தில் நஞ்சு குடியிருக்க இயலாதுதான். என்னாச்சு சுகா? அவன் தவிப்பாய் கேட்க இப்படி ஒரு வார்த்தை எங்கிருந்தாவது வராதா என்று காத்திருந்ததைப் போல் அவள் வெடித்து சிதறி அழ அவன் மலைத்து போய் நின்றான். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 7. சைல்டு கிறிஸ்ட் மருத்துவமனையின் காரிடாரை ஒட்டிய நீண்ட வராண்டாவில் அமர்ந்து இலக்கின்றி பார்த்து கொண்டிருந்தாள் சுகமதி. சுகா? ஒவ்வொரு முறையும் அவனுடைய அழைப்பு அவளை அடியோடு சாய்த்து கொண்டிருந்தது. தன்னையும் மறந்து அவன் தோளில் சாய்ந்து விடுவோமோ என்ற அச்சம் அவளை பயமுறுத்த அங்கிருந்து எழுந்து கொண்டாள்.
இத்தனை நடந்திருக்கு. நீ தனியாவே நின்னு போராடி இருக்க. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல உனக்கு? அவன் குரலில் மிகுந்த ஆற்றாமையை புறம் தள்ளினாள். தனியா தானே நான் இத்தனை நாளும் போராடினேன். ஒரு பெண்ணுக்கு வரவே கூடாத சூழ்நிலையில எல்லாம் நான் மட்டும் தனியா தானே நின்னேன். இப்போ எங்கிருந்து எனக்கு துணை வந்துச்சு? மெல்ல கண்களை மூடிக்கொண்டான். குழந்தையை சாதாரண வார்டுக்கு மாற்றியிருந்தார்கள். குழந்தையை போய் பார்க்கலாம் என்று அனுமதி தர உள்ளே சென்ற சுகமதி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கதறிவிட்டாள். வாசலில் தனியாக நின்றான். உள்ளே செல்ல மனம் விரும்பினாலும் கால்கள் ஒத்துழைக்கவில்லை. அந்த நோயின் வழியிலேயும் குழந்தை அழகின் பிம்பமாய் தெரிந்தது. கண்களை மூடி உதடு கடித்தான். அவன் ஆசைப்பட்டதை அவனும் வாழவில்லை. அவள் ஆசைப்பட்டதை அவளும் வாழவில்லை. ஆனால் விதி ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காய்ச்சலில் இருந்த குழந்தை அருகில் இருந்த மருத்துவமனையில் பார்த்து குணமாகாமல் இழுத்தடிக்க அந்த சின்ன பிஞ்சால் நோயின் வீரியத்தை தாங்க இயலவில்லை. ஃபிக்ஸ் வந்து குற்றுயிராய் இங்கு கொண்டு வந்து போட்டுவிட்டார்கள். அந்த சமயத்தில்தான் நந்தாவின் அழைப்பு வந்தது. 3 நாட்களாய் எந்த துணையும் இல்லாமல் தவித்து போராடி அவள் மீண்ட கதையொன்றும் அவள் இதற்கு முன் அனுபவித்த துயரத்திற்கு குறைவானதுதான் என்றாலும் அவள் வயதொத்த யாரும் அனுபவித்தே இருக்காத துன்பம்தான். ஓடோடி வந்து நின்றான் நந்தா. இதோ முழு நாளும் அவளோடு துணையாக நின்று இந்த நிமிடம் குழந்தையை மீட்டெடுக்கும் வரைக்கும் அவனுடைய பணமும் உழைப்பும் தான் முன்னே நின்றது. ஆனாலும் இது எதுவும் அவனுக்கானதில்லை. இங்கே அவனே சிகரம், அவனே துயரம். மணிக்கட்டை திருப்பி பார்த்தான். அவள் குறிப்பறிந்து அவன் பின்னால் வந்தாள். கிளம்புறே சுகா. நீதான் நைட்டும் தங்கணுமா? வேற யாரும் இல்லையா? இந்த கேள்வியின் பின்னிருந்த வழி இருவருக்குமே தெரியும். ஆனால் இங்கேதான் புன்னகைகள் பொலிவேற்றம் செய்ய உருக்களை குலைத்து கொண்டிருக்கின்றனவே. வேற யாரும் இல்லை. ஏன் குழந்தைக்கு இவ்வளவு முடியாம இருக்கிற நேரம் கூட உன் உலக மகா புருஷன் ஓடோடி வரமாட்டாரோ? அவ்வளவு பணத்தாசைய சம்பாதிக்கிறதுல மணி மேக்கரே வேண்டாம்னு அத்தனை நியாயம் பேசினாங்களே உன்னோட அம்மா. கடைசியில் அவங்களால அப்படி ஒருத்தனை உருவாக்க முடியாமலே போயிடுச்சு, அப்படித்தானே? அவனுடைய வார்த்தைகள் ஏளன நெருப்பு துண்டாய் விழுந்து அவளுடைய நெஞ்சை சுட்டது. அவனை கூர்ந்து பார்த்தாள். ஏற்கனவே கீறி கீறி ரத்தம் பார்த்த மனது அழவும் ஆறுதல் தேடவும் கூட தெம்பற்று கிடந்தாள். எங்கிருந்து வர சொல்ல நந்தா? அவன் எங்கிருக்கான்னு எனக்குமே தெரியாதே. சொல்லிவிட்டு அவள் நகர பலம் கொண்ட மட்டுக்கும் அவள் கைகளை வலுவில் பற்றி தன்புறமாக திருப்பினான். அவன் கண்கள் கோபத்திலும் ஆற்றாமையிலும் கொந்தளித்து கொண்டிருந்தது. என்ன சொல்ற சுகா? என்கிட்ட நின்னு பேசிட்டு போ. நின்னு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு நமக்குள்ள எதுவும் இல்லை. எனிஹவ், எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நீங்க இவ்வளவு தூரம் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளவு செலவாகி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தர முயற்சி செய்கிறேன். அவள் வார்த்தைகளை வீச அவனுடைய முஷ்டி இறுகியது. ஆனால் அதை காற்றில் இறக்கி அவள் கன்னத்தில் விதைக்கின்ற உரிமை இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். எல்லாமே பணம்தான். உனக்கும் அம்மாவுக்கும் மனிதர்களை அளக்கும் எல்லாமே பணம்தான். நான் என்னை விட்டு நீ போயிருந்தாலும் எங்கேயாவது நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி? அவன் திணற அவள் கைகளை உதறிவிட்டு விரைத்து விலகிச் சென்று தன்னை ஒழித்து கொண்டாள். வேதனைகளை சுமந்தவனாக நிலா விளக்கேற்றிய மொட்டை மாடியில் நீட்டி கிடந்தான். அடிக்கடி முத்தமிடும் ஸ்காட்சை கூட தொடமனமின்றி அமைதியாக படுத்திருந்தான். நந்தா, ஏன் இப்படி என்னை துரத்தி துரத்தி காதலிச்சிங்களாம்? அதுவும் அவ்வளவு சின்ன பொண்ண? அவன் தோளில் தலை சாய்த்து சிப்பிகளை பொறுக்கி வீசி அலைகளை அர்ச்சனை செய்தபடி கேட்க அவள் வாதுமையான கன்னங்கள் வருடியபடி அவன் சொன்னான். பிடிக்கலனா இப்பவே உங்க காதலை வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். அவனுடைய குரலில் கூத்தடித்த கேலியை ரசித்தபடி அவள் இன்னும் அவனோடு ஏந்து அமர்ந்தாள். பெரும் தொழிலதிபர். அவனுக்கான அடையாளத்தை அவனுடைய அப்பாவின் அடைமொழி இல்லாமலே பெரிதாய் சாதித்து காட்டியவன். அவனுக்கு தன்னுடைய என்ன ஈர்ப்பு என்று கொஞ்சம் எதிர்பார்ப்பும் அதைவிட அதிகமாய் பெருமையும் அவளுக்கு இருந்தது. அழகு என்பது இயல்பாயிருந்தாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு ஈர்ப்பு அவனை தன்பால் கொண்டு வந்து சேர்த்ததாகவே அவள் கருதினாள். ஆனால் அவன் தோளில் தஞ்சம் கொண்ட அந்த நிமிடம் கூட அவளுக்கு அம்மாவின் நினைப்புத்தான் மேலோங்கி இருந்தது. அம்மா இவளை வளர்த்ததும் இவளை தன் கைக்குள் அடக்கி வைத்து கொண்டதும் தனக்கான பாதுகாப்பிற்கு மட்டுமின்றி இவளுடைய பாதுகாப்பிற்கும் தான்
என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 8. அமுதா தன்னுடைய செவிலியர் உடுப்பை மாற்றிவிட்டு புடவைக்கு மாறி வெளியில் வந்தாள். 40களின் இறுதியில் நின்றாள். அமுதா சிஸ்டர், நாளைக்கு மார்னிங் டியூட்டி ஞாபகம் இருக்குல்ல? வசுமதி சிஸ்டர் வந்து சொல்லிவிட்டு போக களைத்த முகத்தோடு நடந்தாள். எப்படியோ இருந்திருக்க வேண்டிய வாழ்க்கை இன்று இப்படியானதில் வீணாய் போனது அவளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, எதுவும் அறியாத சுகமதியின் வாழ்க்கையும் தான். நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அமுதாவிற்கு படிப்பு மட்டும் அத்தனை நேர்த்தியாக வந்தது. எல்லாமே நினைத்த மாதிரி நடந்திருந்தாள் இந்த வெள்ளுடுப்புக்கு பதில் வெள்ளைக்கோட்டை போட்டுக்கொண்டு சுற்றியிருப்பாள். ஆனால் விதிதான் யாரை விட்டது? படிக்கும் போதே பணக்கார வீட்டு பையனுடன் காதல். அந்த காதல் வீட்டுக்கு தெரிவதற்குள் வயிற்றில் குழந்தை என்று வாழ்க்கை முறை இல்லாமல் பயணப்பட ஆரம்பித்தது. காதல் குற்றமில்லைதான், ஆனால் அது கைதவறி உடைந்து போகும் கண்ணாடி கோப்பையாய் இருக்கும்போது அந்த காதலில் என்ன பெரிதாய் ருசி இருக்கப் போகிறது? மகளுக்காக மனமிறங்கி போய் பேசினார் அப்பா அவனிடம். ஆனால் அவனோ தன்னுடைய அந்தஸ்தை காரணமாக காட்டி அவளை கட்டிக்கொள்ள மறுத்து சொல்லி அனுப்பி வைத்து விட்டான். பணமென்ற மாயப்பிசாசின் மீது முதல் கோபம் அன்றுதான் வந்தது. இப்படியே காலம் நகர்ந்து விடுமா என்ன? வயிற்றில் வளர்ந்த கருவை வழித்து வீசிவிடலாம் என்று மருத்துவமனை விரைய அதற்குள் காலம் கடந்துவிட்டது. அதை மறைத்து யாருக்கும் கட்டி வைக்கவும் முடியாது. அந்த தவறோடு அவளை ஏற்றுக்கொள்ள ஆள் தேடினார்கள். அமுதா குற்றுயிராய் கிடந்தாள். பெற்றவரின் பயத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை பழியாக்குகிறாரே என்ற வலி அழுத்தமாய் பதிந்தது. ஆனாலும் தான் எடுத்த முடிவுகள் தப்பாகி போன பிறகு தனக்காக மற்றவர்கள் எடுக்கும் முடிவிற்கு வழிவிட்டு அமைதியாக இருப்பதுதானே நலம். அமுதாவின் அப்பா நேர்மையான மனிதர். மகளின் நிஜமான நிலையை சொல்லி மாப்பிள்ளையை தேடிய போது வந்ததெல்லாம் வயதான 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் மாப்பிள்ளைகள்தான். இது எல்லாவற்றிலும் உச்சபட்சம்தான். அவர்களின் ஒருவனாய் இவளை நிராகரித்தவனின் சித்தப்பாவின் சம்பந்தமே வர அமுதா வெறுத்து போனாள். தன்னை சுமக்க ஒரு ஆண் துணை அவசியம்தானா என்ற கேள்வி அழுத்து போன ஒரு பெண்ணாய் அவளுக்குள் வர அதை வெளிப்படுத்திய நிமிடம் அதற்கும் அவளுக்கும் வேதனை மட்டும்தான் மிஞ்சியது. அடித்து வெளுத்தார்கள். அமுதா வெறுத்து போனாள். வயிறு வளர வளர அக்கம் பக்கத்து மனிதர்களின் அவமானங்கள் அவள் குடும்பத்து வார்த்தைகளால் பதம் பார்க்க அதற்கு மேல் அந்த ஊரில் இருக்கவே இயலாமல் தள்ளி போனார்கள். சுகமதி தேவதையாய் பிறந்தாள். அந்த அழகு யாராலும் கொண்டாடப்படவில்லை. ஆனால் மொத்த குடும்பத்தின் வெறுப்பும் அந்த குழந்தையின் மீது படர்ந்து கிடந்தது. அதற்கு பின்னும் கூட விடாமல் வரன் தேடும் பயணத்தில் ஈடுபட்டு மனது வெறுத்து போய் ஒரு நாள் செத்தும் போனார். அதன் பிறகுதான் அமுதாவின் வாழ்க்கை இன்னும் மோசமானது. ஆதரிக்க யாருமற்ற அவளை சுற்றி வட்டமிட்ட கழுகுகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அவள் போராடி பாடுபட்டது கொஞ்ச நஞ்சமல்ல. அதன் பிறகு கிடைத்த இந்த நர்ஸ் பணிதான் அவளை ஓரளவு மீட்டெடுக்க உதவியது. மகளை படிக்க வைத்தாள். மகளே உலகம் என்று வாழ்ந்தாள். அவளுக்கும் தாயே உலகம் என்ற நிலையை உருவாக்கினாள். தன்னை காதலித்தவன் மனைவியின் பிரசவத்திற்கு இதே மருத்துவமனைக்கு வந்தபோது அவளுக்கு பேறு பார்க்க துணை நர்ஸாக நிற்கும் நிலையையும் அவளுக்கு அந்த ஆண்டவன் ஏற்படுத்தி தந்தான். ஆனால் சம்பந்தப்பட்டவனோ துளி கூட சலனமில்லாமல் குழந்தையை தூக்கி கொண்டு போகும்போது இவள் கையில் 1000 ரூபாயை இனாமாக திணித்தபோது அவள் வெடித்து சிதறிப்போனாள். அந்த பணமும் அது தன் கையில் இருப்பதால் ஆட்டம் போடும் அந்த வர்க்கத்தையும் மனதார வெறுத்தாள். தன் மகளை ஒரு அன்றாடம் காய்ச்சிக்காவது கொடுப்பேன், ஆனால் ஆணவம் பிடித்த பணக்கார வர்க்கத்திற்கு தரவே கூடாது என்று மனதார நினைத்து கொண்டுதான் மகளை வளர்த்தாள். ஆனால் அவள் ஒன்றை எண்ணி முடிவெடுக்க தவறிப்போனாள். தவறு செய்வது மனித வர்க்கம் என்பதற்காக அதை தவிர்த்து விட்டா உலகத்தில் வாழ்கிறோம். தவறு செய்பவர்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதில் பணம் உள்ளவன் இல்லாதவன் என்ற நியாயம் எதற்கு? தப்பிற்கு பணம் காரணி அல்ல, மனசாட்சிதான் என்ற பேருண்மை எப்போது எல்லோருக்கும் மறந்துதான் போய்விடுகிறது. நந்தாவின் அப்பாவோ பெரும் தொழிலதிபர். நந்தாவின் அம்மாவை தவிர்த்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் அமுதாவை புரட்டி போட்டது. அவர்களுடைய காதலை ஏற்கவே முடியாது என்று ஒரே போடாய் போட்டாள். காதலை விட அமுதாப்பட்ட துயரங்களும் தனக்காக தாய் செய்த தியாகங்களும் சுகமதியின் மனதில் இமயமாய் நின்றதால் முடிவெடுக்க இயலாமல் தவித்தாள்.
அந்த தவிப்பையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அமுதா தன்னுடைய பிடியை மகள் மீது இறக்கி வைத்தாள். அந்த அழுத்தம் சுகமதியின் வாழ்க்கையையும் வாரி சுருட்டி கொண்டு போகப் போகிறது என்று தெரியாமல் அவள் இறுக்கத்தை ஆதிக்கமாய் அவள் மீது செலுத்தி கொண்டு இருந்தாள். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 9. நீ என் கூட வந்துடு சுகமதி, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என் மேல நம்பிக்கை இல்லையா? அவளுடைய கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு சொன்னான். அவன் கண்களில் வழிந்த அன்பை சரியாய் அன்றைக்கும் எடை போட்டிருந்தாள். இன்றைக்கும் ஏன் இத்தனை வேதனைப்படுகிறாள்? அமைதியாக இருந்தாள். என் மீது உன் காதல் உண்மை இல்லையா சுகா? கேள்வி கேட்டு வலிக்க வைத்தான். கண்களில் நீர் திரையிட அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அப்படி ஒரு எண்ணம் வர மாதிரியா? நான் உங்ககிட்ட பழகி இருக்கேன். நான் துளி கூட எதிர்பார்க்கல நந்தா, அம்மா இத்தனை அழுத்தமாக எதிர்ப்பாங்கன்னு. ஆனாலும் இன்னும் நம்பிக்கை இருக்கு. என்னால் அவங்கள சமாதானம் பண்ண முடியும். ஒருவேளை முடியாமல் போனால் அதுக்குண்டான பதிலையும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டாமா? அவன் தெளிவாகத்தான் கேட்டான். சுகமதி அமைதியாக நின்றாள். அவளுக்கு விடை தெரியத்தான் இல்லை. அப்படி நடந்தா என் கூட நீ வரணும், இதுதான் அதுக்கு ஒரே முடிவு. நந்தா அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு போனான். ஆனால் விதி விதவிதமாய் விளையாட்டை ஆடத் தொடங்கி இருந்தது. நந்தா தன்னுடைய அப்பாவின் குடும்பத்தை விட்டு தனியாய் பங்களாவில் இருந்தான். அப்பாவின் மனைவி மஞ்சுளாவும் அப்போது காலேஜில் படித்து கொண்டிருந்த தங்களது மகள் சரிதாவும் தனியாக இருந்தார்கள். தூரத்து உறவு முறையான கௌரியம்மாள் நந்தாவுடன் தான் இருந்தார். அங்கேயே நித்தமும் போராட்டத்தில் கழிந்தது. சுகமதி கரைந்து போய் கொண்டிருந்தாள். அவளுடைய பிஞ்சு மனதால் போராடத்தான் முடியவில்லை. அம்மா இவளுக்காக சரணை பார்த்து கொண்டு வந்து நின்றார். பையன் என்ஜினியரா இருக்கான், நடுத்தர குடும்ப சுகா. நடுத்தர குடும்ப சுகா. அப்பா அம்மா இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கூடவே வந்துடுறேன்னு சொல்கிறான். புரோக்கர் மூலமாக வந்த இடம்தான். நான் போய் பார்த்து விசாரிச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு தோதுப்பட்டா சொல்லு, பார்த்துக்கலாம். அம்மா எதுவுமே நடக்காதது போல் சொன்னாள். சுகா துடித்து போனாள். என் மனசாட்சி விற்க சொல்றியாம்மா? என்னால் நந்தாவை மறக்க முடியாது. அப்போ என்னை நீ மறக்க தயாராக இருக்கணும். அம்மா குரல் இரும்பாய் இருக்க வீறிட்டு அழுதாள் சுகமதி. அம்மா என்ன பேச்சுமா இது? என் மொத்த வாழ்க்கையை உனக்கு தான் சுகா குத்தகைக்கு விட்டுருக்கேன். எனக்குன்னு சந்தோஷம் ஏது? அது கடந்த காலத்துலையும் இல்லை, நீ என் கையை பிடிச்சு நடந்த காலத்துலையும் இல்லை. என்னை உருக்கி உன்னை செதுக்கி இருக்கேன். நீயும் என் கையை விட்டு போனா நான் என்ன தான் செய்வேன்? நான் இனி இருந்தேன்னா இல்லாமல் போனா என்ன? நந்தா நல்லவர்மா. அப்படி தான் தோணும். ஆழ விழுங்கிறதுக்கு முன்னாடி ஆழ்கடல் கூட அழகாக தான் இருக்கும். பணம் இருக்கிறவனுக்கு மனுஷங்க மனசு கூட ஒரு வித விளையாட்டு மைதானம்தான். உன் கூடவும் அவன் விளையாடத்தான் பார்க்குறான். நான் அதுக்கு விட மாட்டேன். அதுக்கு நீ அனுமதி காட்டி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா முடிவாய் சொல்லிவிட்டு போய்விட்டாள். பேசி முடிவெடுக்கலாம் என்பது ஒரு ரகம், ஆனால் முடிவெடுத்துவிட்டு பேசுவது ஒரு ரகம். அம்மா அந்த ரகம்தான். ஆனாலும் நந்தாவின் மீதிருந்த அடங்காத காதல் அவளை அமைதியாக இருக்கத்தான் விடவில்லை. ஒரு நாள் அவனோடு கிளம்பிவிட தயாராகித்தான் விட்டாள். அன்று நந்தா பரபரப்புடன் இருந்தான். என்னதான் பக்குவமான இளம் தொழிலதிபராக இருந்தாலும் காதல் என்ற விஷயம் இந்த 27 வயதில் அவனை சின்ன குழந்தையைப் போல நடத்தியது. இன்று சுகாவுடன் பதிவு திருமணம். அவளை ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நேராய் வரச் சொல்லி இருந்தான். அங்கு போகத்தான் தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தான். அலைபேசி சினுங்கியது. கொஞ்சம் யோசனையாக எடுத்தான். நந்தா? மறுமுனையின் அழுகை அவனை என்னவோ செய்தது. மஞ்சுளா, அப்பாவின் மனைவி. இதுவரை அவசியத்துக்கு கூட பேசியதில்லை. இப்போது அழைத்திருக்கிறார்கள் என்றால் ஏதாவது காரணம் இருக்குமே. சொல்லுங்க என்றான் உணர்ச்சி மிதக்காத குரலில். உங்க அப்பாக்கு சக்கரை அதிகமாகி ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ரொம்ப மோசமான கண்டிஷன். இசபெல்லாவில் சேர்த்துருக்கோம். நீ உடனே வா. ரொம்ப பயமா இருக்கு. அவர் குரலின் தகதகப்பு அவனை வேறறுத்தது. பெற்ற தகப்பனின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கையில் அவன் எப்படி சுகமதியை பார்க்க போக? பறந்து ஓடினான். இவனை பார்க்கவே காத்திருந்தது போல் உயிரை விட்டார். சுகமதியின் கழுத்தை அலங்கரிக்க ஆர்டர் செய்திருந்த மாலை அப்பாவின் காலடிக்கு மலர் வளையமானது. எல்லாம் நொடியில் மாறிப்போனது. அவர்கள் வாழ்க்கையும் திசை மாறிப்போனது. அவனிருந்த நிலையில் சுகமதிக்கு தகவல் தர தவறிப்போனான். அவனை தேடி போவதாய் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வந்திருந்த சுகமதி ஏமாந்து போய் அவனை அழைக்க இணைப்பு அவள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிருந்தது. அவனும்
இவள் வாழ்க்கையின் எல்லைக்கு அப்பால் போய் இருந்தான். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 10. வேதனையோடு நடந்ததை அறியாமல் வீட்டிற்கு திரும்பினாள். அம்மாவோ விஷத்தை குடித்துவிட்டு நீட்டி கிடந்தாள். எல்லோருமே மூளையில் கத்தியை வைத்து இதயத்தில் கூர்த்தீட்டுகிறார்கள். வெறுத்து போனது சுகமதிக்கு. அம்மா சொன்னது போல் நந்தா தன்னை ஏமாற்றி விட்டானோ? சிந்திக்க ஆற்றலற்று அப்படியே அமர்ந்திருந்தாள். அம்மாவை காப்பாற்றி எழுந்து அமர வைக்க 2 நாள் பிடித்தது. எழுந்ததும் அம்மா அமரவில்லை. அங்கிருந்து வேறு ஊருக்கு பயணமானாள். சுகமதியால் மறுக்க முடியவில்லை. ஏன் நந்தா வரவில்லை என்று அவளுக்கு புரியவில்லை. அவளிடம் தகவலை உடனடியாக எடுத்துச் செல்லும் நிலையில் அவனும் இல்லை. காலம் கரைந்து முடியும் மிகச் சின்ன இடைவெளியில் வெகு சீக்கிரம் தன்னை தழுவப் போகும் மரணத்தை காட்டியே அவளை பயமுறுத்தி சரணை அவளுக்கு கட்டி வைத்துவிட்டு அமுதாவும் போய் சேர்ந்து விட்டாள். எல்லாமே கண்ணாமூச்சி ஆட்டம் போல் எளிதில் சரி செய்ய முடியாத அளவுக்கு முடிந்து போயிருந்தது. இறுதியாய் அழைப்பில் இணைந்த போது தன்னுடைய திருமணத் தகவலைத்தான் நந்தாவிடம் சொன்னாள். அவன் அமைதியாக கடந்து போய்விட்டான். அந்த ஆழ்கடலில் அமைதி அவளை வேதனைப்படுத்தியது. எப்போதும் பேரானந்தமானது இறுதியில் ஏதுமற்று போவதுதானே உலக நியதி. சுகமதியை தவறவிட்ட நந்தாவால் இந்த நிமிடம் வரை தன் காதலை மறக்க முடியவில்லை. அவ்வப்போது போதையில் விரும்பாமலே விழுந்து தன்னை சமாதானம் பண்ணிக்கொள்வான். அப்பாவின் தொழிலும் கைக்கு வந்தது. இப்போதும் அப்பாவின் குடும்பத்தோடு ஒதுக்கம்தான். தங்கையின் திருமணத்தை இவன்தான் முன் நின்று நடத்தி வைத்தான். எல்லா உரிமைகளையும் சலுகைகளையும் இவனை கேட்காமலேயே பெற்று கொண்டார்கள். ஆனால் இந்த 30 வயதிலும் இவன் மட்டும் தனிமரமாய் நின்றான். வெளிச்சத்தை சூரியன் முகத்தில் விட்டெறிந்த போது விடிந்திருந்தது. திரைச்சீலைகளை ஒதுக்கி அவனுடைய இரவுக்கு முடிவு கட்டி விடிய விளக்கேற்றி வைத்தார் கௌரியம்மாள். கண்களை தேய்த்து கொண்டே எழுந்தமர்ந்தான். தம்பி, நேரம் சென்று தூங்கிட்டே இருக்கீங்கன்னு தான் எழுப்ப வந்தேன். எழுந்திருச்சு பல் தேய்ச்சிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு எடுத்தாரேன். அவர் முன்னே நகர அவன் வில்லாய் வளைந்து சோம்பல் முறித்தான். இன்று விழிப்பு வந்ததும் முதல் நினைப்பு சுகமதியை பற்றியே வந்தது. அலைபேசி எடுத்து அவளுடைய எண்ணை ஒற்றினான். சொல்லுங்க நந்தா. களைப்பான குரல் அவனை அலைப்புறுத்தியது. நைட்டெல்லாம் தூங்கலையா? இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது என்றான் கவலையாக. இல்லை, ட்ரிப்ஸ் போட்டு இருந்தாங்க. குழந்தை கையை அசைச்சிட்டே இருந்தா பிளட் வருது, அதான் தூங்க முடியல. தான் குழந்தை போல் பார்த்தவள் தன் முன் குழந்தையோடு நிற்கின்ற நிலை அவனை என்னவோ செய்தது. நீ வெயிட் பண்ணு, நான் 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன். போர்வையை உதறிவிட்டு வெளியில் குதிக்க மறுமுனையில் வார்த்தைகள் இவன் காதில் குதித்தது. வெளிச்சத்தை சூரியன் முகத்தில் விட்டெறிந்த போது விடிந்திருந்தது. திரைச்சீலைகளை ஒதுக்கி அவனுடைய இரவுக்கு முடிவு கட்டி விடிய விளக்கேற்றி வைத்தார் கௌரியம்மாள். கண்களை தேய்த்து கொண்டே எழுந்தமர்ந்தான். இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். உறுதியாக சொல்ல ஒரு நொடி கண்களை மூடி நிதானப்பட்டான். நான் எப்போ உனக்கு விரோதியானே சுகா? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட என்னை ஏன் தவிர்க்கிற? உனக்கு கூட பயன்படாம நான் இருந்து தான் என்ன செய்ய? அந்த வரிகளில் நிஜ வலி இருந்தது. உங்க மனைவி குழந்தைகளுக்கு பயன்படுங்க நந்தா. அவள் அழுத்தமாய் சொல்ல ஒரு சின்ன புன்னகை அவன் இதழ்களில் பிரசவமானது. என் மனைவியின் அனுமதியோடத்தான் உனக்கு உதவிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன புரியும், ஆனா உனக்கு தான் என்ன புரியாது எப்பவுமே. அவனுடைய முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அவளுடைய கண்களில் கண்ணீர் மிகுந்தது. அப்படியா? ஆனா எனக்கு அந்த பெருந்தன்மையான மனது இல்லைதான். எனிஹவ் தேங்க்ஸ், நான் பார்த்துக்கிறேன். இணைப்பை அறுத்த இருவருக்குள்ளும் ஒரு பக்கம் மகிழ்வும் மறுபக்கம் அதிர்வுமாய் இருந்தது. அவனுக்கு குடும்பம் இருப்பது அவளுக்கு வழி இல்லை. ஆனால் அவன் குத்தி காட்டும்படி இருக்கும் தன் வாழ்க்கையின் தோல்விதான் அவளுக்கு வலித்தது. குழந்தையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சோர்வு கண்களை இறுக்கியது. கண்களை மூடி நாற்காலியில் தன்னை மடக்கி கொண்டாள். இந்த உலகத்தில் தான் மட்டும் தனியாக இருப்பது போல் இருந்தது. சொல்லி வைத்தது போல் 1/2 மணியில் வந்தான். எல்லாவற்றையும் சரியாக்கி குழந்தையின் உடல்நிலை சீராக்கி மாலையில் வீடு வரும் வரைக்கும் உடனிருந்தான். நான் பார்த்துக்கிறேனே, நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்க. அவள் 1000 முறை சொன்ன போதும் அவன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. வீடு வரை வந்தவன் உள்ளே வர தயங்கி அவளுடைய அழைப்பிற்காக காத்திருந்தான். குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு கதவு திறந்து உள்ளே போனவள் லேசாய் தயங்கி நின்றவனை உள்ளே வரச் சொன்னாள். சின்ன வீடு, ஆனால் அழகாகவும் சுத்தமாகவும் இருந்தது. ஆண் துணை இல்லாமல் அவளை உருவாக்கிய வீடு. அந்த எண்ணம் உண்டான போது அவள் மீது மட்டில்லா இரக்கம் சுரந்தது. ஏதாவது சாப்பிட்றீங்களா என்றால் தலை குனிந்தபடி. சுகா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டே தானே? பேசாம நீ என்னோட பங்களாவுக்கே வந்துனேன்.
அவன் அழுத்தமாய் சொல்ல அவள் பேயறிந்தது போல் நின்றாள். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 11. சொன்ன வார்த்தையின் தன்மை சொன்னவரை பொறுத்துத்தானே சரியாகவும் குறைவாகவும் மதிக்கப்படுகிறது. அவன் சொல்லிவிட்டு எந்தச் சலனமும் இல்லாமல் தான் அமர்ந்திருந்தான். ஆனால் கேட்டவளோ முழுக்க முழுக்க வேதனையில் நின்றாள். என்னை என்னன்னு? அவள் மேற்கொண்டு பேச விழைவதற்குள் கைகளை உயர்த்தி வார்த்தைகளை அறுத்தான். உன் கற்பனைகளை இத்தோடு நிறுத்திக்க. நான் ஒன்றும் அத்தனை கீழ்த்தரமானவன் இல்லை. என் வீட்டு சூழ்நிலை உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பையும் மன நிம்மதியையும் தரும்னு தான் நான் அதை உனக்கு சஜஸ்ட் பண்ணேன். இதில் நீ யோசிக்கிற எந்த விஷயமும் இல்லை. இறுக்கமாய் சொல்லிவிட்டு எழுந்து போனான். ஆனால் அவன் தந்த அந்த ஆஃபரை அவள் ஏற்றே ஆக வேண்டிய இக்கட்டும் அவளுடைய வாழ்வில் வந்துதான் போனது. ஃப்ளாட் ஓனர் கிருஷ்ணமூர்த்தி முகத்தில் மலர்ச்சியே இல்லை. ஒருவேளை மலர்ச்சி காட்டினால் அவர் உத்தேசித்து இருந்த காரியங்கள் ரொம்பவே இழுத்தடிக்கும் என்பது போல் கடுமையை விலைக்கு வாங்கியிருந்தார். சுகமதியை பார்த்து மருந்துக்கு கூட இதழ் பிரிக்கவில்லை. என்ன சார், நீங்க திடீர்னு சொன்னா நான் எங்க போவேன்? இப்போ குழந்தைக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அட எதுக்குமா, இப்பெல்லாம் நெட்ல வருதே, எங்க வீடு இருக்கு எப்படி வீடு இருக்குன்னு அதில் பார்த்தா கிடைச்சிட போகுது. கிடைக்கும் தான் சார், ஆனால் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் பாப்பாக்கு ரெச்சும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சட்டுன்னு அமையிறது ரொம்ப கஷ்டம் சார். தனியாக இருக்கேன், மோசமான சூழ்நிலைக்கு சட்டுன்னு இடம்பெயர முடியாது. அவளுடைய நியாயமான வார்த்தைகள் 2 பிள்ளைகளை பெற்றவரான அவருக்கு நெகிழ்வாக இருந்தாலும் அந்த 2இல் ஒன்றை கரையேற்றத்தான் இந்த ஃப்ளாட்டை விற்கிறோம் என்ற நிஜம் அவருடைய அத்தனை இரக்கத்தையும் இரக்கமின்றி அறுத்து வீசியது. அதெல்லாம் நான் கவலைப்பட்டா சோழி நடக்காதும்மா. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசியிருக்கேன். மாப்பிள்ளை டாக்டர். இந்த வாய்ப்பை நழுவ விட்டா என்ன போல முட்டாள யாருமே இல்லை. உனக்கு 15 நாள் டைம் தரேன். அவர் சொல்லி முடிக்க அவள் அவரையே பார்த்து நின்றாள். போராடலாம், ஆனால் அதுக்கும் உடம்பிலும் மனதிலும் தெம்பில்லை. அவர் சொல்லுகின்ற காரணத்திலும் நியாயம் இருந்தது. தன்னை மட்டுமே யோசித்து பார்த்தால் மற்றவர்கள் நிலை புரியாது. பார்க்கிறேன் சார், கூடுமானவரை நீங்கள் சொல்கிற நாளுக்குள்ளே வெளியேற பார்க்குறேன், விரக்தியாய் சொன்னாள். அவளுடைய பதில் திருப்தியாயிருக்க அவர் முகமலர்வாய் எழுந்து போனார். கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்தாள். கட்டிலில் கொடி போல துவண்டு கிடந்த மகனை பார்த்தாள். தூக்கம் தொண்டையை வெடிக்க வைத்தது. மதி, உன் அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தரப்போகிற பணம் எப்போ கிடைக்கும்? தன் முன் அமர்ந்து இவள் முகக்குறிப்பை ஆராய்ந்தபடி கேட்டான். அவள் அவனையே பார்த்தாள். வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் தொடங்கினாலும் எங்காவது பிடித்து கொள்ள ஏதாவது ஒரு பற்று கிடைக்குமா என்றுதான் அவளும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அதற்கான வாய்ப்பே அவன் வழங்கத்தான் இல்லை. இந்த 3 மாத காலத்தில் 30 கம்பெனி மாறியாகிவிட்டது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை. அவன் நிச்சயமாய் பெண் பித்தனோ வேறு எதுவோ இல்லைதான். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டிய எதுவோ ஒன்று அவனிடம் இருந்தது. ஒருவித குயிக்கிய புத்தி, துளிக்கூட தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாத வளைந்த குணம், முதுகெலும்பு இல்லாத கோழை. தன்னுடைய அலைபேசியில் யாராவது தவறிய அழைப்பு செய்தால் அதை யாரென்று தெரிந்து கொள்ள சுகமதியின் எண்ணிலிருந்து அழைத்து அழைப்பை உறுதி செய்து கொள்வான். அந்த அளவு அவன் குணம் கெட்ட கோழையாக இருந்தான். அம்மா காசை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, அது வரும்போது வரட்டும் என்றால் அலுப்பாக. இந்த 3 மாதத்திற்குள்ளாகவே அவனுடைய அந்த குணம் அவளை வெகுவாய் அலைக்கழித்து கொண்டிருந்தது. ஆனால் அதைவிட பெரிய அலைக்கழிப்பெல்லாம் தந்து ஓய்வான் என்று அவள் அந்த நிமிடம் யோசித்திருக்கவில்லை. கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 12. சுகமதியை வலுக்கட்டாயமாக இந்த திருமண பந்தத்தில் திணித்த பிறகு அந்த பந்தம் அத்தனை வெற்றியானதாக அமையவில்லை என்று அமுதா பெரிதாய் அதிர்ந்து போனாள். சரண் நிச்சயமாய் அடக்க முடியாத சிங்கமெல்லாம் இல்லைதான், ஆனால் அவன் குள்ளநரி. இந்த கவலையே அத்தனை விரைவாய் யாரும் எதிர்பார்க்காத அந்த மரணம் வந்து அமுதாவை அணைத்து கொள்ள ரொம்பவே தனியாகி போனாள் சுகமதி. அவள் அம்மா போன கவலையில் திளைத்த அந்த நிமிடம் தான் அம்மாவான சந்தோஷ நிகழ்வும் வர 2க்குமே சேர்த்துதான் அழுதாள். புதிசாய் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் என்று சுகமதியிடமிருந்த கடைசி சொட்டு காசு வரைக்கும் வழித்து கொண்டு போனான். 10ம் பத்தாததற்கு அமுதாவின் இழப்பீடும் சேர்ந்து வந்திருந்தது. மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் செய்வதாய் சொன்னான். முன் அனுபவம் சிறிதுமில்லாத துறை. அவள் எத்தனை எடுத்துச் சொல்லியும் கேட்கவில்லை. பணத்தோடு சேர்த்து நிம்மதியும் செலவானது. பணம் குறைந்தாலும் கூட பரவாயில்லை, எங்கிருந்து அத்தனை கடன் வந்து சேர்ந்தது? அது ஆண்டவனுக்கே வெளிச்சம். சுகமதிக்கு 8வது மாதம்.
அவள் பராமரிக்கவும் ஆளில்லாமல் சோர்ந்து போய் கிடந்தாள். அந்த சமயத்தில்தான் தொழிலை மூடிவிட்டேன் என்று வந்து நின்றான் சரண். அவனோடு வாதாடக்கூட திராணியற்று கிடந்த அவளை, அவளுடைய அந்த நிலையை கூட எண்ணாமல் அவன் செய்த செயல்தான் அவள் நெஞ்சில் நெருப்பை அள்ளி இறைத்தது. மிச்ச மீதி இருந்ததையெல்லாம் சுருட்டி கொண்டு கடனை மட்டும் இவளுக்கு விட்டுவிட்டு ஓடிப்போனான். அவன் போன செய்தியை உணரவே அவளுக்கு 2 நாட்கள் பிடித்தது. நிறைந்த வயிற்றோடு கலங்கிய நெஞ்சோடு அவனை தேடி அலைந்து உருகுலைந்து கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல வழியற்று கையில் இருந்த சேமிப்பெல்லாம் கரைந்து வீசிவிட்டு அம்மாவின் புகைப்படம் முன் நின்று கதறி அழுத அழுகைதான் அவள் உயிரின் உச்சபட்ச கதறல். தானாய் மருத்துவமனையில் சென்று சேர்ந்து துணையே இல்லாமல் பிரசவம் செய்து குழந்தையோடு அவளாய் அள்ளாடிய கதையெல்லாம் கண்ணீரின் அதிகபட்ச வலி. அதன் பிறகு அந்த பகுதியில் இருக்க மனமொப்பாமல் வேறு பகுதிக்கு இடமாறி வேலையில் சேர்ந்து தன் வரையில் அவள் வாழ்க்கை நேர்த்தியாக கழிந்தது. நந்தாவின் அலுவலகம்தான் NK இண்டஸ்ட்ரீஸ் என்று தெரிந்திருந்தால் அன்று கம்பெனிக்காரன் சொல்லிய போதே மறுத்திருப்பாள். மனதார காதலித்தவன் முன் தோற்று போய் நிற்பதை விட வாழ்க்கையில் பெரும் வேதனை எதுவும் இல்லை. அதுவும் அவன் மனைவி குடும்பம் என்று நிற்கின்ற நிலையில். காதல் என்பது ஒரு உணர்வுதான். அது ஜெயிக்காமல் போனால் அதற்காக அப்படியே நின்றுவிடத்தான் தேவையில்லை. சூழலுக்கும் நடைமுறைக்கும் ஒத்து வருகின்ற ஒரு வாழ்க்கையில் ஏய்ந்து போய்விட வேண்டும். இதுதான் யதார்த்தம். பெருமூச்சு விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். உரிமை என்ற பேரில் கடமையாக வந்தவனை நினைப்பதா, அல்லது உரிமையான பந்தமாக இல்லாவிட்டாலும் இவள் உயிர்வரை நேசித்த ஒருவனை யோசிப்பதா என்றறியாமல் அவளைப் போலவே அவளுடைய கனவுகளும் மரத்து போயிருந்தன. அலுவலகத்திற்கு அழைத்து 1 வாரம் விடுப்பு சொன்னாள். குழந்தைக்கு ஜுரம் விட்டு இருந்ததால் அந்த கிரச்சில் விட்டுவிட்டு வீடு தேடும் படலத்தையும் தொடங்கியிருந்தாள். நிறைய தடுமாற்றமாய் இருந்தது. பல இடங்களில் இவள் தனியாக இருக்கிறாள் என்றாலே ஏற இறங்க பார்த்தார்கள். பெண் பற்றிய பார்வை இன்னும் விசாலப்பட வேண்டும். துணையில்லாத பெண் எல்லாம் சரியானவர்கள் இல்லை என்ற வரையறை எப்போது மாறத் துவங்குகிறதோ அதுவே சரியான வெளிச்சமாயிருக்கும். சில இடங்களில் ஒத்துக்கொண்டாலும் அந்த இடமோ மனிதர்களோ கண்ணியமான கண்ணோட்டத்தில் வரவில்லை. நிறையவே நொந்து போனாள். களைத்து போய் ஒதுங்கி நின்ற சமயம் நந்தாவின் அலைபேசி அழைத்தது. இவன் ஒருத்தன் என்ற சலிப்பு மிக அலைபேசியை உயிர்ப்பித்தாள். என்னாச்சு சுகா, மறுபடியும் லீவு சொல்லியிருக்க? குழந்தைக்கு மறுபடியும் ஏதாவதா? அவன் குரலில் தென்பட்ட பதட்டம் ஒரு நிமிடம் அவனை சலித்து கொண்ட தன் மனதின் மீது இவளுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை என்றால் தயக்கமாக. அப்புறம் ஏன்? வீடு பார்க்கணும். ஹவுஸ் ஓனர் வீட்டை சேல் பண்ணிட்டாரு, அதான். அவள் நிறுத்தி கொண்டாள். மறுமுனை அமைதி காத்தது. ஆனால் இவள் யோசித்தது போல் அவன் எதையும் கேட்கவில்லை. ஓகே, வைத்து விட்டான். அவளுக்குள் சின்னதாய் ஏமாற்றம் மிகுவதை தவிர்க்க இயலவில்லை. சட்டென்று நடைபாதையில் தன்மீது நிழல்குடையை விரித்த மரம் தன்னுடைய கிளைகளை சுருட்டி கொண்டது போல் ஒரு வெறுமை அங்கே அவளுள் வேர்விட்டது. யோசித்த மனதிடம் யாசித்து எல்லாவற்றையும் விரட்டிவிட்டு அமைதியாய் நடந்தாள். காவல்துறை அலுவலகத்திற்கு சென்று சரணை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று விசாரித்துவிட்டு எந்த பலனும் இல்லை என்பதை அறிந்து எந்த உணர்ச்சியும் தோன்றாமல் நடந்தாள். அடுத்தென்ன செய்வது என்ற யோசனை பலமாய் அவள் மூளையை கீறிக்கொண்டு இருந்தது. கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 13. 3 நாட்களிலேயே அலுவலகம் வந்து நின்றவளை ஆச்சரியமாய் பார்த்தாலும் ஏனென்று அவன் விசாரிக்கத்தான் இல்லை. காலம் வேகமாய் சுழன்றடித்து கொண்டிருந்தது. 10 நாட்கள் என்பது பஞ்சாய் பறந்திருந்தாலும் அவளுடைய வீடு தேடும் படலம் இன்னும் முடிந்திருக்கவில்லை. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நந்தா விசாரிக்கவில்லை. அதுவும் அவளுடைய தன்மானத்தை கீறிக்கொண்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் நிரூபிக்க வழியற்றிருந்தது அவளுடைய காலமும் நேரமும். நாட்களில் நகர்வு அவள் முகத்தில் இருந்த நலிவை இன்னும் விஸ்தீனப்படுத்தி கொண்டிருப்பதை அறிந்தும் அதை பற்றி எதுவுமே கேட்காமல் அவன் இருந்தான். அன்று அலுவலகத்தில் உணவு இடைவேளை. நந்தா கேபினில் காத்திருக்க ஒரு வயதான பெண்மணி உணவோடு வந்திருந்தார். அவர் அறைக்குள் சென்று 5வது நிமிடத்திற்கெல்லாம் சுகமதிக்கு அழைப்பு வந்தது. சாப்பிடும்போது நாம் எதுக்கு? சின்ன தயக்கம் வந்தாலும் எழுந்து உள்ளே போனாள். அந்த பெண்மணி அவளையே பார்த்து கொண்டு நின்றாள். முகத்தில் வசீகரமான மூப்பு புன்னகை. நீதான் சுகமதியாமா என்றார் வாஞ்சையாய் இவள் கன்னம் தொட்டு. ஆமாம், பேருதான் சுகமதி. சுகமே படாத மதி. ஸ்பூனால் சாப்பாட்டை அலைந்து கொண்டே நிமிர்ந்து பார்க்காமல் அலட்சியமாய் சொன்னான்.
அவள் அவனை முறைக்க கௌரி அம்மாள் அடக்கமாய் சிரித்து கொண்டார். நந்தா தம்பிக்கு நான் தூரத்து சொந்தம்மா. நான் எப்பவும் அவர் கூட தான் இருக்கேன். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை தான். நானும் அங்கே தான் தங்கியிருக்கேன். அதனால் நீ தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் அங்கே வரலாம். சட்டென்று அந்த வார்த்தைகள் புரிய அவள் நந்தாவை சுட்டுவிடும் பார்வை பார்த்தாள். உனக்கு அங்கே என்ன குறைச்சலும் வராது. யோசிச்சு முடிவிடுமா. தனியாக குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு நந்தா சொல்லுச்சு. அப்படி இருக்க எங்கேயாவது மோசமான இடத்துக்கு போய் நீ மாட்டிக்காத. பெரிய மனுஷி சொல்கிற வார்த்தைகளை கேளு. சொல்லிவிட்டு அவர் சாப்பாட்டு பொருட்களுடன் நகர சுகமதியும் வெளியே செல்ல திரும்பி நடந்தாள். ஹலோ, நில்லுங்க. அவனுடைய குரல் முதுகில் அடித்தது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் இன்னும் உங்களுக்கு வேலையே சொல்லலையே. அவன் நிதானமாக சொல்ல அமைதியாக அவன் முகம் பார்த்து கொண்டு நின்றாள். டேபிள் டிராயரை திறந்து ஒரு கவரை எடுத்து போட்டு புருவத்தை உயர்த்தி அவளை எடுத்து பார்க்க சொன்னான். கொஞ்சம் தயக்கமாக அவள் எடுத்து பார்த்தவள் விக்கித்து போய் அவனை பார்த்தாள். அவன் எந்த சலனமும் இல்லாமல் சாப்பாட்டில் வெகு கவனமாக இருந்தான். சரணின் படம். அது இப்படி இவனிடம்? என்ன இது என்றால் கோபமாக. உன் அன்பு கணவர் மிஸ்டர் சரணோட ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்தது தான் எடுத்தேன். நாற்காலியில் விஸ்தீனமாய் சாய்ந்து கொண்டு பேய் சிரிப்பு சிரித்தான். அவளுக்கு ஏனோ அவனை பார்க்க மோசமான வில்லன் போல் தோன்றியது. இந்த திருட்டு பழக்கம் எத்தனை நாளா என்றால் காட்டமாக. அவன் கோபம் காட்டுவதற்கு பதில் அழகை சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் சொல்லன்னா துயர்வண்டி கிடந்தது. திருட்டுதான். இப்படி உப்புக்கு சப்பு இல்லாத பொருட்களை திருடும்போது இருக்கின்ற திறமை விலைமதிக்க முடியாத பொருட்களை திருடும்போது இல்லாம அதை கை நழுவு விட்ட கதையெல்லாம் இருக்கு சுகா. அவனுடைய வார்த்தைகள் அவளுக்கும் தான் வலித்தது. அமைதியாக தரை பார்த்தாள். ஜோக்ஸ் அப்பார்ட், இதையும் உனக்காகத்தான் எடுத்தேன். பிடிச்சு எடுக்கிறதா இருந்தா உன் ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இந்த சுமார் மூஞ்சியவை எடுத்துகிட்டு வர போகிறேன். அடடா, நீ எதுவும் கோபிச்சுக்காதம்மா. என் சைடில் இருந்து இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் துரிதப்படுத்த போகிறேன் சுகா. நிச்சயம் நீ சரணை தேடி போன போது இருந்த நிலைக்கும் இதுக்கும் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். சீக்கிரம் கண்டுபிடிச்சு உன்னுடைய கையில் ஒப்படைக்கிறேன். டோன்ட் வரி. அவன் முகத்தில் புன்முறுவலுடன் சொன்னபோது ஹோவென அழ வேண்டும் போலிருந்தது. கலங்கிய கண்களை தரை பார்த்து மறைத்தாள். அதுவரைக்கும் நீ என் வீட்டில் எந்த பயமும் இல்லாமல் வந்து தங்கலாம் சுகா. உன்னை விடவா ஒருத்தர் வேணும் என்னுடைய ஒழுக்கத்திற்கு சான்று தர? நம்ம பழகிய நாட்களில் எல்லாம் மீறாமல் கூட நான் தொட்டதில்லை. அது தெரிஞ்சும் உன்னோட சூழ்நிலைக்கு இறங்கி உதவி செய்ய வர என்ன பார்த்து விலகி நின்னா நிஜமாவே வலிக்குது. அவன் உணர்ந்து பேசிய நொடி அவள் கனிந்து போயிருந்தாள். இல்லை, சத்தியமா இல்லை. நான் உங்களை நம்பாமையோ வேற காரணத்துக்காகவோ மறுக்கலை. அது பார்க்க அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு தான். சிட். இப்படி தனக்குன்னு ஒரு முடிவை வச்சுட்டு தான் சரின்னு நியாயம் பேசின உன் அம்மா கடைசியில் எல்லோர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு அதுக்கு எந்த பிராயச்சித்தையும் தேடாம அமைதியாக போயிட்டாங்க. இப்போ நீயும் அதையே பேசாத. உனக்கு சரின்னா முடிவெடு. ஆனால் நீ எடுக்கிற முடிவெல்லாம் உலகம் சரின்னு சொல்லணும்னு மட்டும் காத்திருக்காத. அது எனக்கு தெரிஞ்ச நியதி. இவ்வளவுதான். நீ போகலாம். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 14. அந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த நிமிடம் ஏனோ சுகமதிக்குள் 1000 மலர்களால் அர்ச்சனை செய்தது போல் இருந்தது. கௌரியம்மாள் முகம் பூரிக்க நவீனை வாங்கி கொண்டாள். என்னதான் கிளம்பி வந்து விட்டாலும் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிக்கொண்டு போய்விட வேண்டும் என்ற உறுதியில்தான் அவள் இருந்தாள். கண்களை பங்களா முழுக்க சுழற்றி ஓய்ந்தவள் கௌரியம்மாளை தேடிக்கொண்டு சமையலறைக்குள் போனாள். குழந்தை இடுப்பில் இறுக்கிக் கொண்டு அதற்கு பால் கரைத்து கொண்டிருந்தவர் இவளை பார்த்ததும் சிநேகமாக சிரித்தார். அம்மா, இங்கே என்ன வேற யாரையும் காணோம்? அந்த கேள்வியின் உட்பொருள் புரிந்து கௌரியம்மாள் வாயிலிருந்து சின்ன சிரிப்பு முத்து உதிர்ந்தது. யாரக்கன்னு தேடுற? நந்தாவோட பொண்டாட்டி பிள்ளைங்களையா? அவனுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை தாயி. அதுதான் எம்பிட்டு நான் வற்புறுத்தியும் கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்லிடுச்சே. அந்த பதிலில் வார்த்தைகளில் வடிக்க முடியாத குற்ற உணர்வு மண்டியது. அப்படியென்றால் அன்று அவள் கேட்டபோது கல்யாணம் செய்து கொண்டதாய் சொன்னது இவளை சீண்டவா? இவளால் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் வீணாகி போனதா? என்ன கண்ணு அப்படியே நின்னுட்ட? இல்லை, நான் யாருன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அவளுக்கு கௌரியம்மாளை நிமிர்ந்து பார்க்கின்ற தைரியம் துளி கூட இல்லை. சொன்னான். இதில் மறைக்க என்ன இருக்கு? எதுவும் இல்லை. நினச்சதெல்லாம் நடக்கிறதில்ல. நடக்காமல் போனதுக்காக நினச்சது சரியில்லைன்னு இல்லை. எல்லாம் வீதிதான்.
நீ கொஞ்ச நாளாவது இங்கே இருந்தா அவனுக்கும் ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். உணர்ந்து சொல்லிவிட்டு நகர்ந்த நிமிடம் அந்த கிழவியின் தெளிவான சிந்தனை அவளுக்கு வியப்பாகவும் அழகாகவும் இருந்தது. அறைகள் குட்டி கிடந்தது. ஆனால் நடமாட ஆட்களின்றி வெறிச்சோடி கிடந்தது. கீழே கௌரியம்மாளின் அறையிலேயே தங்கிக் கொண்டாள். அவள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற எந்த இடத்திலும் அவன் வற்புறுத்தவில்லை. பகல் முழுக்க கௌரியை பார்த்து கொண்டதால் கிரச்சின் தொல்லை இல்லாமல் நவீன் நன்றாக தேறியிருந்தான். ஒரே அலுவலகம் என்றாலும் மறந்தும் அவனுடன் செல்வதை கவனமாக தவிர்த்து கொண்டாள். அவனும் அவளை அவள் சுதந்திரத்தில் வாழ அனுமதித்து இருந்தான். சுகமதி அங்கே இருப்பதினால் அவன் மறந்தும் குடிப்பதை மறந்து போயிருந்தான். அந்த மாற்றம்தான் உண்மையில் கௌரியம்மாளை மனம் கனிய வைத்தது. அன்று கௌரிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை என்பதால் இரவு உணவை சுகமதியை தயார் செய்து சாப்பிட்ட பாத்திரங்களை ஒழித்துவிட்டு அறைக்கு வந்தாள். நவீன் படுக்கையில் இல்லை. கௌரியம்மா தான் உறங்கிக் கொண்டிருந்தார். மெல்ல குழந்தையை தேடிக்கொண்டு மாடிக்கு வர வராண்டாவில் கிடந்த சொகுசு ஊஞ்சலில் குழந்தையை மார்பில் போட்டு விளையாடி கொண்டிருந்தான் நந்தா. ஒரு கணம் நெகிழ்ந்து போனாள். அவனோடு ஒட்டி ஏய்ந்த குழந்தையையும் இதுவரைக்கும் தந்தையின் ஸ்பரிசமே உணராத அதன் தலையெழுத்தையும் எண்ணிய போது தானும் அதே இடத்தில் இருந்துதான் வாழ்ந்திருக்கிறோம் என்ற வழி அவளை இன்னும் கன்னத்தில் சூடான கண்ணீரை இறக்கியது. காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவன் சின்ன தயக்கத்தோடு குழந்தையை திருப்பி நீட்ட வாங்கி கொள்ளாமல் அவன் முகத்தையே பார்த்தாள். குழந்தைகள் மீது இவ்வளவு இஷ்டம்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணந்தா. உங்ககிட்ட நான் இல்லை, ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம வாழ்க்கையை வீணாக்குறீங்க? நிஜமான அக்கறையோடு சொன்னவளை நிமிர்ந்து பார்த்தான். நீயே இல்லையே, வேற எது இருந்து என்னாக போகுது? குழந்தையின் கைகளை பிடித்து பொம்மை காட்டினான். முடிஞ்ச கதையை பற்றியே பேசுறது குழி பொணத்தை தோண்டி வச்சு துக்கம் கொண்டாடுற மாதிரி. காதலுங்கிற ஒரு படிநிலை முடிஞ்சா வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடாது. ப்ளீஸ், உங்களை நீங்கள் சரியாக்கிக்கணும். அவள் வார்த்தைகளை காதல் ஏற்றிக்கொள்ளாமல் குழந்தையின் கைகளை பற்றி விளையாட்டு காட்டுவதிலேயே மும்மரமாய் இருந்தான். நிலா பொழுது கரைந்து கொண்டிருந்தது. இனியும் அவனோடு தனிமையில் அங்கே இருப்பது சரியாக வராது என்று குழந்தையை வாங்கி கொண்டு மெல்ல நடந்தாள். சுகா திரும்பி பார்த்தாள். அவன் கண்களில் தீவிரமான எதுவோ தெரிந்தது. இத்தனை நாள் வாழ்க்கையில் நீ ஒரு தடவை கூட என்னை நினைக்கலையா? என்னை இழந்துட்டோங்கிற சிந்தனை உனக்கு ஒரு தடவை கூட தோணலையா? அந்த கேள்வியில் மேற்கொண்டு நடக்க இயலாமல் கால்கள் பின்னலிட அப்படியே நின்றாள். அந்த மௌனமே அவனை என்னவோ செய்தது. லீவ் இட். இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு நான் உன்னை வற்புறுத்தலை. ஆனால் இதுக்கு ஏதாவது பதில் நீ சொல்லியிருந்தா நான் சந்தோஷமாக உணர்ந்திருப்பேன். நாம் ஒருத்தர் ஏமாத்திட்டதா எல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நாமளே நம்ம ஏமாத்திக்கிட்டோம். அவன் கண்களை மூட அவள் பதில் சொல்லாமல் திராணியற்று போய் நடந்தாள். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 15. காலை புலர்வு இயல்பாய் இருந்தது. ஆனால் நந்தாவால் தான் அதை இயல்போடு இணைந்து பயணப்பட முடியவில்லை. இதுவரைக்கும் அவன் வீட்டிற்கே வந்திராத மஞ்சுளாவும் அவர் மருமகனும் வந்து சொத்து விஷயமாய் கத்திக்கொண்டு இருந்தார்கள். ஏற்கனவே காய்ச்சலில் அயர்ந்திருந்த நந்தா மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு அத்தனையையும் கேட்டு கொண்டிருந்தான். முகத்தில் சலனமோ கோபமோ துளிக்கூட இல்லை. காலையிலேயே கிரிவலத்திற்கு கௌரி கிளம்பி போயிருக்க குழந்தையோடு இருந்த சுகமதியை பார்த்த மஞ்சுளாவின் முகத்தில் ஏளன பார்வை படர்ந்தது. ஓ, இது வேற நடக்குதா? நான் என்னவோ உன்னை பற்றி யோகிய சிகாமணின்னுல யோசிச்சுட்டு இருந்தேன். அது சரி, அந்த அப்பனுக்கு பிறந்த உன்கிட்ட இதுக்கு மேலே நல்லத்தனம் எதிர்பார்க்க முடியாதுதான். நீ எக்கேடோ கெட்டு ஒழி. ஆனால் என் பொண்ணுக்கும் எனக்கும் நியாயமாக சேர வேண்டிய பங்கை கொண்டு வந்து சேர்த்திடு. அது சரி, உனக்கு என்னடா குறைச்சல்? இப்படி பிள்ளை பெத்தவளை வச்சுட்டு அழற? என்ன கேடு கெட்ட காலமோ போ. அவர்கள் வார்த்தைகள் சமையல் அறையில் நின்ற சுகமதியின் இதயத்தை அறுத்தது. ஆனால் இது எதற்கும் பதில் சொல்ல விரும்பாமல் அமைதியாகவே அவன் அமர்ந்திருந்தான். அவர்கள் சென்றதும் வேகமாக எழுந்து ஹாலுக்கு வந்தாள். அவன் நவீனுடன் விளையாடி கொண்டிருந்தான். அந்த காட்சியில் ஒரு நொடி பெண் வாங்கினாலும் தன்னை சுதாரித்து கொண்டு அவன் முன் கோபாவேசமாக போய் நின்றாள். அவன் கண்டுகொள்ளாமல் விளையாட்டில் மும்முரம் காட்ட நந்தா ஓங்கி குரல் கொடுத்தாள். சொல்லு சுகா. முதல்ல இந்த சுகான்னு கூப்பிடறத நிறுத்திக்கங்க. இன்னும் என்ன அவமானத்தை எனக்கு தேடித்தர போறீங்க? நான் தான் அன்னைக்கு இந்த பிரச்சனை எப்படியெல்லாம் மாறும்னு எடுத்து சொன்னேனே. நீங்கள் காதில் வாங்கலை. இன்னைக்கு தேவையில்லாமல் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்.
அவள் ஆக்ரோஷமாய் கத்திவிட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவனோ பாசமாக நவீனின் தலை கோதி கொண்டு இருந்தான். அவளின் கோபம் இன்னும் இன்னும் கூடியது. நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், காதுல விழலையா? விழுந்தது. ஆனா உனக்கு பல விஷயங்கள் கருத்துல விழல. இங்கே எல்லோருக்கும் நல்லவங்களா வாழற வாழ்க்கை யாருக்கும் அமையறதில்ல. அப்படியே அமைஞ்சாலும் அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு பாராட்டணும்னு எதிர்பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. சரி, நீ தான் சொல்லேன், இங்கே இல்லாத சமயங்கள்ல உன்கிட்ட யாரும் இப்படி பேசினது இல்லையா? அவங்க எல்லாருக்கும் நீ பதில் தந்துட்டா இருந்த? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எத்தனை வாசனையை கொட்டினாலும் சாக்கடை மணக்க போறதில்ல. சிலர் மனங்களும் விட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அவன் அத்தனை இயல்பாய் சொன்னான். இதனால உங்களுக்கு தான் கெட்ட பேர். இதை 4 பேர்கிட்ட சொல்வாங்க. நாளைக்கு அந்த இடங்கள்ல உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? போதும், எல்லாம் நான் சீக்கிரம் இங்கிருந்து போயிடுறேன், அவள் அழுத்தமாய் சொல்ல அவன் நிமிர்ந்து பார்த்தான். ஓகே, அது உன் இஷ்டம். ஆனால் நீ சொன்ன அந்த 4 பேரும் இன்னைக்கு என்னை மதிக்கிறதா சொன்ன போதும் எனக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. இப்போ மதிக்காமல் நிற்கிறதா சொல்லும் போதும் எனக்கு எந்த இழப்பும் இல்லை. உன் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க முழு சுதந்திரமும் இருக்கு. நான் உன்னை நேசித்து உன் மேலே உரிமைப்பட்டு இருந்த காலத்திலேயே உன்னை எனக்காக வற்புறுத்தினதில்லை. இப்போயா உன்னை வற்புறுத்த போகிறேன்? அழகாய் சிரித்து விட்டு 2 நடந்தவன் தன்னையே உறுத்து கொண்டு நின்று அவளை பார்த்தான். குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு லேசாய் தட்டி கொடுத்தபடி நின்றாள். ஆனா சுகா, நான் இப்படி வாழத்தான் ஆசைப்பட்டேன். என்னை சுற்றி எல்லாமே நீயா. என் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அத்தனையும் நீயாக, நம்மோட குழந்தையாகன்னு அழகான கனவோட நான் காத்திருந்தேன். எல்லாமே காண்டல் நீராயிடுச்சு. இப்போ கிடைச்சிருக்க இந்த போலி சந்தோஷங்கள் என்னோட பழைய கனவை தூசி தட்டி எழுப்பின மாதிரி இருக்கு. அவன் வலியை சிரித்தபடி நகர சுகமதி துணுக்குற்று போனாள். என்ன சொல்ல வருகிறான் இவன்? ஒரு நிமிஷம். குரலுக்கு கட்டொன்று நின்றான். இல்ல, சரண் விஷயமா போலீஸ்ல பேசுறதா சொன்னீங்கன்னு ஞாபகம். அவள் தலை தாழ்ந்து கேட்க அவன் குறும்பாய் பார்த்தான். என் பழைய கனவு சொன்னதும் அதை நினைவாக்க ஏதாவது முயற்சி செய்வேணும்னு மேடமுடைய 6ஆம் அறிவு முழிச்சுக்குச்சாக்கும். அந்த கவலையே வேணாம். நான் நல்ல காதலன்தான். என்னை நாளாந்திர பொறுக்கிய சித்தரிக்காதே. நான் பேசிட்டு தான் இருக்கேன். உன் அன்பு கணவரை தேடி உன் கையில் ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு. அவன் கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு நகர அவள் மிடறு விழுங்கி சோகம் கொன்றாள். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 16. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இருவருக்கும் அலுவலகம் செல்கின்ற வேலை இல்லை. காலையில் நடந்த உரையாடல்கள் காரணமாக அல்லது அவனுடைய உடல்நிலை காரணமா தெரியவில்லை, அறைக்குள் சென்ற நந்தா கீழே வரவில்லை. சமைத்து குழந்தைக்கு ஊட்டிவிட்டு அவனுக்காக காத்திருந்தாள். அவன் வரவில்லை. ஒருவேளை ரொம்பவே காயப்படுத்தி விட்டோமோ என்ற வருத்தம் மிகுத்தமாக வந்தது. அவனுடைய உண்மையான நட்பை வேறு விதமாய் புரிந்து கொண்டு காயப்படுத்தி விட்டோமோ? இத்தனை வனப்புக்கும் வாலிபத்துக்கும் சொந்தக்காரனான அவன் இவளை இத்தனை குயிக்கம் செய்து திருமணம் செய்து கொள்ள என்ன அவசியம்? அவன் கண்ணியத்துக்கு இவளை விட யார் சான்றாக இருக்க முடியும்? மணி 3 கடந்திருந்தது. கொஞ்சம் தயக்கமாகத்தான் மாடிக்கு சென்றாள். கட்டிலில் படுத்திருந்தான். இவள் அரவம் கேட்டு வேகமாய் எழுந்தமர்ந்தான். சின்ன வியப்பு அவன் விழிமுக்கில். அடடா, என்ன ஆச்சரியம் சுகா! அவனுடைய முகத்தில் மிகுந்திருந்த களைப்பும் அவன் குரலில் இருந்த பிசிரும் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவளுக்கு உணர்த்தாமல் உணர்த்தியது. லேசான கவலையுடன் அவனை பார்த்தாள். என்னாச்சு நந்தா, சாப்பிடலையே? என் மேல ஏதாவது கோபமா? அவள் கேள்வியில் மையமாக சிரித்தான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் உடம்பு முடியல சுகா, அதான் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். சுகா அமைதியாக கீழே இறங்கி வந்தாள். 5 நிமிடத்தில் நொய்யுடைத்த கஞ்சி வைத்து அதற்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை துவையல் அரைத்து மேலே எடுத்து சென்றாள். அவன் மீண்டும் கட்டிலில் சரிந்திருந்தான். நந்தா, மெல்லிய குரலில் விழிக்க அவன் வேகமாய் விழித்து பார்த்தான். கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டு படுங்களேன், இப்படியே படுத்திருந்தா உடம்புக்கு சரியா வராது. அவள் அமைதியாக சொல்ல அவன் கண்களில் மெல்லிய பளபளப்பு உகுத்தது. எதுக்கு உனக்கு வீண் சிரமம் சுகா என்றான் எங்கோ விரக்கியபடி. அதற்குள் கீழே நவீனின் அழுகை சத்தம் கேட்டது. கொண்டு வந்திருந்த கோப்பைகளை டேபிளின் மேல் வைத்தாள். நீங்க சாப்பிடுங்க, நவீன் அழறான், இன்னும் அவனுக்கு சாப்பாடு தரல என்றபடி திரும்பி நடந்தாள். கண்களை மூடி கட்டிலில் அமர்ந்திருந்தான். காலம் முழுக்க தனிமையிலேயே வாழும் அவனுக்குள் காரை படிந்து கிடந்த நினைவுகள் மெல்ல மெல்ல அந்த இயல்பை தொலைத்து சந்தோஷம் தேடத் தொடங்கி இருப்பது புரிந்தது.
தான் விரும்பிய பெண்ணோடு தான் வாழ பிரியப்பட்ட வாழ்க்கையை உரிமை இல்லாமலாவது அடைந்துவிட துடிக்கிறதா தன்னுடைய மனது என்ற கேள்வி வந்தபோது இனம் புரியாத குற்ற உணர்வாய் இருந்தது. கால ஓட்டம் அவனையும் அறியாமல் சுகாவோடு தன்னை பொருத்தி பார்க்க தொடங்கிவிட்டால் அது அவள் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகம் என்றே நம்பினான். கீழே இறங்கி வந்தான். உள்ளே இறங்கி இருந்த கஞ்சி அவனுக்குள் சின்ன புத்துணர்வை தந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. இதையெல்லாம் நீங்க தான் எடுத்துட்டு வரணும் ஆனந்தா. குரல் தந்தா நானும் வேலை செய்யறவங்களும் வந்திருக்க மாட்டாங்களா? சின்ன அங்கலாய்ப்புடன் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள். அந்த சினுங்கள் ஒரு இளம் மனைவிக்கு தன் இணையோடு தோன்றும் அங்கலாய்ப்பு போல் தோன்றியது நந்தாவிற்கு. அவன் மனது சின்ன சின்ன அலைப்புறுதல் கொண்டு இதற்கெல்லாம் இயல்பாய் ஆசைப்பட ஆரம்பித்திருப்பது அவனுக்கே புரிந்தது. அவனுடைய கனவு தொடக்கமும் முடிவும் சுகமதியோடு மட்டும்தானே. தலையை சிலுப்பி தன் நினைவு களைத்தான். வேகமாக அலைபேசி எடுத்து காவல்துறை நண்பரை அழைத்தான். சரணை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று விசாரித்தான். அவர்கள் தந்த பதிலில் கொஞ்சம் திருப்தியுற்று சோஃபாவில் தலை சரித்து அமர்ந்து கொண்டான். சுகா, அவன் அழைப்பிற்கு உள்ளே இருந்து வந்தாள். கௌரி அம்மா எப்போ வருவாங்க விசாரித்தான். எப்படியும் நைட்டுக்குள்ள வந்துடுவாங்க நந்தா. என்னாச்சு? நத்திங், நான் கொஞ்சம் வெளியில கிளம்புறேன். நைட்டு வர லேட் ஆகும். நீ கௌரிம்மா வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லு. அவனுடைய முகக்குறிப்பிற்கும் காத்திராமல் வேகமாக மாடிக்கு சென்று 5 நிமிடத்தில் உடைமாற்றிக்கொண்டு வெளியில் சென்று விட்டான். சுகாவிற்கு அவனுடைய பரிதவிப்பு சரியாய் புரிந்தது. அவன் மனம் எதையோ தவிர்க்க முடியாமல் அங்கலாய்ப்பது புரிந்தது. அது அவளுக்கு புரியாமல் இருக்குமா என்ன? எட்டி பார்த்த கண்ணீரை கண்களுக்குள் கட்டி போட்டபடி எழுந்து போனாள். இரவு 11 மணிக்கு மேல்தான் வீடு திரும்பினான். அதுவும் கௌரி வந்துவிட்டதை உறுதி செய்து கொண்டு. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் தம்பி, கைகால அலம்பிட்டு வா, கௌரி அம்மாள் சொல்ல அவன் இத்தனை நேரமாய் அமைதியாய் வாய்க்குள் கட்டி வைத்திருந்த வார்த்தைகளை அவிழ்த்து அவர்கள் முன் இறைத்தான். கௌரிமா, சுகாவுக்கு பக்கத்திலேயே ஃப்ளாட் பார்த்துருக்கேன். நல்ல பாதுகாப்பான இடம், எந்த பிரச்சனையும் இல்லாத இடம். நான் நல்லா விசாரிச்சுட்டேன். நாளைக்கு கிளம்பணும், தயாரா இருக்க சொல்லுங்க சொல்லிவிட்டு போய்விட்டான். அவள் உள்ளே பிரளயம் நடந்து ஓய்ந்திருந்தது. கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 17. அறைக்குள் புயலென புகுந்தவளை அந்த நிமிடம் ஓரளவு எதிர்பார்த்திருந்தான் இருந்தான். ஆனால் இது அத்தனை சீக்கிரம் என்று அவன் யூகித்திருக்கவில்லை. சொல்லுங்க நந்தா, அப்படி என்ன நான் தப்பா நடந்துட்டேன்னு இன்னைக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நிஜத்துல நான் ஒன்றும் உங்க கூட இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லி சண்டை போட வரல. ஆனால் யோசிச்சு பாருங்க, நான் அத்தனை மருத்துவம் என்னை வலுக்கட்டாயமாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னைக்கு சட்டுன்னு வந்து சுகா தனியாக போயிடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கௌரி அம்மா என்ன யோசிப்பாங்க? அவங்க இல்லாதப்ப ஏதோ நடந்திருக்குன்னு தானே. இன்னும் என்னென்ன அசிங்கமெல்லாம் எனக்கு செய்ய காத்திருக்கீங்க நந்தா? சட்டென்று அவள் குரல் இடற தவிப்பாய் அவளை பார்த்தான். சுகா, அவன் ஆழமாய் அழைக்க அவள் கண்கள் கோபத்தின் உச்சியில் நின்றது. இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னையோ என்னையோ தப்பா யோசிக்கிற அளவுக்கு கௌரிம்மா பக்குவம் இல்லாதவங்க இல்லை. ஆனா என் மனசோர நானே புதைச்சி வச்சுட்ட சில நினைவுகளுக்கு இப்போ உயிர் முளைக்குதோங்கிற சராசரி பயம் எனக்கு வந்துடுச்சு. அதனால மட்டும்தான் இந்த யோசனை. அவனுடைய விளக்கத்தில் துளி கூட ஒப்புமை இல்லாமல் தான் நின்றாள். எனக்கு எல்லா சிந்தனைகளும் உன்னை முன்னிறுத்தி மட்டும்தான் சுகா. நீ அதை பத்தி என்ன யோசிச்சாலும் பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரி காதலுங்கிறது ஒரு உணர்ச்சி. அதன் தோல்விக்கு காலம் முழுக்க துக்கம் கொண்டாட வேண்டியதில்லை தான். ஆனா இதுதான் நம்மள்துன்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி வச்ச விஷயங்களை நீ நினைக்கிற மாதிரி மாத்திக்க முடியாது. அப்படி நான் மாத்திக்கிட்டேன்னு நீ சொன்னது உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டது தான் தவிர நிஜமான மாற்றம் இல்லை. கண்டிப்பா உன்னை என் உரிமையா பார்க்கல. ஆனா உன் கூட நான் வாழ ஆசைப்பட்ட நாட்கள் என் கண்முன்னே வந்து நிற்கும் போது ஒரு இயல்பு சராசரியா என்னால உணர்வு பயப்படாம இருக்க முடியாது தானே. அதான் உன்னை விட்டுட்டு என்னை தள்ளி நிறுத்திக்க முடிவு செஞ்சுட்டேன். நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். அவன் வார்த்தையில் வழிந்து கிடந்த தவிப்பு அவனுடைய இழப்பின் வழியை சொன்னது. அதற்கு மேலும் அவனிடம் விவாதிக்கும் திராணியற்று அமைதியாக திரும்பி நடந்தாள். வீடு கத்தரித்தது போல் அழகாக இருந்தது. சின்ன தோட்டம் முன்னின்று வீட்டை இன்னும் அழகு வயப்பட வைத்தது. இதுக்கு என்ன வாடகை நந்தா என்றால் சின்ன மலைப்புடன். உன் விருப்பம். என் விருப்பத்துக்கு யார்கிட்ட மரியாதை இருந்திருக்கு இங்கே இருக்க போகுதாக்கோ? முகத்தை நொடித்து கொள்ள அவன் வசீகரமாய் சிரித்தான். இது என் நண்பர் ஒருத்தரோட வீடு. அவர் சென்னை வந்தா தங்கறதுக்காக வாங்கி போட்டது. அது சும்மா தான் இருக்கு. அதை நீ பயன்படுத்த போற, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேலா என் வீடு கூப்பிடு தூரத்துல இருக்கிறதுங்கிறது தான் எனக்கு பெரிய நிம்மதி.
இருவரும் பேசிக்கொண்டிருக்க கௌரி வீட்டை துப்புரவு செய்து சாமான்களை எடுத்து அடுக்கி பால் காய்ச்சி எடுத்து வந்தார். தேவையான சாமான்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் சுகா, எல்லாம் எனக்கு தெரிந்த வரைக்கும். இன்னும் என்னென்ன தேவைப்படும்னு நீயும் கௌரிமாவும் சேர்ந்து முடிவு செஞ்சுட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவன் பேச பேச அவள் தயக்கமாக பார்த்தாள். நீ எதுக்கு திரு திருன்னு முழிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இது உதவியெல்லாம் இல்லை. நான் எதை யோசிச்சும் உனக்கு இதெல்லாம் செய்யலை. அதை முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா நல்லது. அப்புறம் கௌரிமா, நீங்கள் இனி சுகா கூடவே இருந்துக்கோங்க. அங்கே வேலை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் இங்கே வந்துடுங்க. நவீன் பகல் முழுக்க உங்கள் கூட இருக்கட்டும். நைட்டு நீங்கள் இங்கே வந்து தங்கிடுங்க. அதுதான் சுகாவுக்கு பாதுகாப்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கும். சுகா, நீ 2 நாள் கழிச்சு ஆஃபீஸ் வந்தால் போதும். எந்த அவசரமும் இல்லை. அவன் பேச பேச அந்த அக்கறையில், அதில் வழிந்த அனுசரணையில் அவளுக்கு அழுகை பீறிட்டது. பெற்றவர்களின் வழிகாட்டல் பல நேரங்களில் நிஜத்தை புரிந்து கொள்வதற்கு பதிலாக நிழலின் கருப்பை உண்மை என்று நம்பி எடுக்கின்ற முடிவாகிறது. அம்மா கங்கையின் நதியோட்டத்தை பார்த்து அரண்டு இவளை இடறி தள்ளியது சாக்கடை என்ற நிஜம்தான் அவளை இன்னும் இன்னும் வலிக்க வைத்தது. அவன் தள்ளி நின்று செய்த ஒவ்வொரு செயலிலும் அவளை அறியாமல் நெருங்கி வந்து கொண்டே இருந்தான். அவள் உயிர் வருடும் உறவாய். இன்ஸ்பெக்டர் லோகேந்திரனிடமிருந்து அழைப்பு வந்தபோது விடியல் இன்னும் அவ்வளவு விஸ்தீனமாய் வந்திருக்கவில்லை. அவர் சொன்ன செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா என்ற முடிவிற்கெல்லாம் அவன் வந்திருக்கவில்லை. வைசாகில் இருக்கான் சார், நீங்கள் சொன்ன ஆளு. ஆந்திரா போலீஸ்லேருந்து தகவல் வந்திருக்கு. அங்கே இந்த சுவடுகள் எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. இப்போ தான் தகவல் போயிருக்கு. எல்லாம் சரியாகி வரும்னு நம்பலாம். நீங்கள் அவங்க ஒய்ஃபை அழைச்சிட்டு ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும். நான் தகவல் தரேன். அவர் இணைப்பை துண்டித்தார். அலைபேசியை வெறித்து பார்த்தாள். நீண்ட பெருமூச்சு நெஞ்சிலிருந்து நீண்டு வெளியில் விழுந்தது. காலையில் இங்கே வேலைகளை முடித்துவிட்டு கௌரி அவள் வீட்டிற்கு வந்து விடுவார். அவள் அலுவலகம் கிளம்பும் வரைக்கும் கூடவே இருந்து ஏதாவது பேசி ஒத்தாசனை செய்து கொண்டு மனது நிறைய பேசி கொண்டிருப்பார். இவள் கிளம்பி போகும்போது நவீனை தூக்கி கொண்டு நந்தாவின் வீட்டிற்கு போய்விடுவார். 2 வீட்டிற்கு நடுவில் இருக்கும் சின்ன இடைவெளியை பாலம் போல் இணைத்து கொண்டு நின்றார் கௌரி அம்மாள். கீரை ஆய்ந்து கொண்டிருந்தவளின் பக்கத்தில் வந்து அமர்ந்து ஒத்தாசனை செய்தார். ஒரு பொண்ணு உனக்குன்னு என்னத்தை சமைக்கிற? யோசிச்சு பாரு. இப்படி தனியா கிடந்து அல்லாடணுமா? அவர் அலுப்பாய் கேட்க சுகா அழகை சிரித்தாள். இதுல என்ன தப்பு சொல்லக்கூடாதுமா? என் பக்கம் இதுல எந்த தப்பும் இல்லை. உங்க புள்ளதான் நீ இங்கிருந்து ஒழிஞ்சு போன்னு துரத்தி விட்டுட்டாரு. அவள் நகைச்சுவையாக சொல்ல கௌரியம்மாளின் கண்கள் கலங்கி போனது. அப்படி சொல்லாத தாயி. அவனை போல உறவுக்கு ஏங்குற மனுஷன் யாரும் இல்லை. நீ கூட இப்போ கவனிச்சிருப்ப. இப்போ கொஞ்ச நாளா நந்தா மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாள்ல. கௌரியம்மா கேட்கவும் சுகா ஆச்சரியமாய் தலையாட்டினாள். ஏன் தெரியுமா? இந்த நவீன் பயலை நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறேன்ல, அவனை தூக்கி வச்சு அவன் கூட விளையாட, அவனுக்கு சாப்பாடு ஊட்டன்னு நந்தாவை பார்க்கும்போது என் நெஞ்சே வெடிச்சு போகும். அத்தனை ஆசை அவனுக்கு. அத்தனையும் நிறைவேறாத கனவா போச்சுன்னு அவனை தூக்கி வளர்த்த என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? அப்படிப்பட்ட அவனா உன்னை தனியா வேணும்னே போக சொல்லி இருக்க போறான்? அவன் செஞ்ச காரியம் அர்த்தம் இல்லாம இருக்காது. கண்களை முந்தானையால் துடைத்து கொள்ள சுகமதியின் கண்களிலும் கண்ணீர் அரும்பியது. ஏன் இப்படி கஷ்டப்படணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே என்றால் ஆத்திரமாக. பண்ண போற கல்யாணம் மருந்தா இருக்குமோ நோயா இருக்குமோன்னு யாரு கண்டது? அந்த வார்த்தையோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து இன்னும் வெறுமையாக அமர்ந்திருந்தாள். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 18. அலுவலகம் முடித்து வீடு வந்து சேர்ந்திருந்தாள். எப்போதும் அவள் வந்ததும் தான் வீடு வந்து சேர்ந்துவிட்ட தகவலை கௌரிக்கு கால் செய்து சொல்வாள். அடுத்த 10வது நிமிடம் அவர் நவீனோடு வந்து விடுவார். ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக குழந்தை தோளில் போட்டுக்கொண்டு நந்தா வந்தபோது ஒரு நிமிடம் அவளுடைய கண்கள் அந்த காட்சியில் விரியாமல் இல்லை. வாங்க நந்தா. முகமெல்லாம் பூரிப்பாய் வரவேற்றாள். கொஞ்ச நாட்களாய் மனம் ஆறுதல் பெற்றிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. சொல்லில் வடிக்க முடியாத ஏதோ ஒரு சந்தோஷம் மனதிற்குள் உட்கார்ந்து கொண்டு சஞ்சலப்படுத்தி கொண்டிருப்பது போன்ற பிரம்மை. இன்று நந்தாவை குழந்தையோடு பார்த்தபோது முகமும் அகமும் ஒரு சேர விரிந்து அந்த நிகழ்விற்கு என்ன பெயர் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. காஃபி சாப்பிட்றீங்களா நந்தா என்றாள் இயல்பாக. வேண்டா, டீ போடு சுகா. இயல்பாய் விருப்பம் சொன்னான். அவள் துள்ளி குதித்து உள்ளே ஓடினாள். வீடு வெகு ரம்யமாக இருந்தது. அவள் எத்தனை மறுத்தும் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி குவித்திருந்தான். பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்க நந்தா. அவள் தயங்கிய போது அழுத்தமாய் பார்த்தான். பார்க்குறவங்களுக்காக வாழாத, உன்னை படைச்சவனுக்காக மட்டும் வாழு. நீ சரின்னு உனக்கு தெரியணும். நீ செய்கிறது சரிதான்னு கடவுளுக்கு சொல்லணும். இடையில மற்றவங்க பார்வைக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சா பதில் சொல்ல இந்த ஜென்மம் போதாது.
அவன் வார்த்தைகள் எல்லாம் வரிசை கட்டி நினைவில் வந்து அவள் முகத்தில் புன்முறுவலை விதைத்தது. டீயோடு வந்தாள். இன்னும் நவீனை மடியை விட்டு இறக்க விடாமல் பிடித்து கொண்டிருந்தான். மெல்லிய மௌனம் இருவருக்கும் நடுவில் துள்ளி விளையாடியது. டீ நல்லா இருக்க நந்தா? ஆவலாய் கேட்டாள். குறும்பாய் பார்த்தான். கௌரி அளவுக்கு இல்லாட்டியும் நாட் பேட். அவன் சொல்லிக்கொண்டு வாய் அடக்க சிரிக்க முகம் பொசுக்கென சுருங்கி போனது அவளுக்கு. சொல்லுங்க, என்ன நீங்களே இன்னைக்கு பாப்பாவை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? கௌரிமா இல்லையா? இருக்காங்க சுகா, ஆனால் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். லேசாய் அவளுக்குள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்திருந்தது. சொல்லுங்க நந்தா. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணியிருந்தாரு. சரண் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சான். அவன் வெகு நிதானமாக அந்த வார்த்தைகளை சொன்னான். மனதில் அலையடிப்பதற்கு பதிலாக புயலடித்தது. சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஓ என்றால் சுரத்தை இல்லாமல். அவனும் நிலம் பார்த்தபடி அமர்ந்திருந்தான். நிச்சயம் இருவருக்குமே இது வல்ல வாழ்க்கை என்று தெரியும். ஆனால் உறவே இல்லாத உறவில் சில காலம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்தாலும் அந்த நாடகத்தின் முடிவில் ஒரு சின்ன தடுமாற்றமாய்தான் இருந்தது. எப்போ வேணா ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும், தயாரா இருந்துக்கோ. என்றால் ஒற்றை சொல்லை விடையாய். குழந்தையை நீட்டினான். வாங்கி கொண்டாள். அது மறுபடியும் அவனிடமே போக நெகிழ்வாய் அதை மீண்டும் வாங்கி முத்தமழை பொழிந்து அவளிடம் திரும்பி தந்தான். திரும்பி நடந்தான். நந்தா. நின்று திரும்பி பார்த்தான். முகத்தில் இருந்த உணர்வை வைத்து அவனுள் என்ன ஓடுகிறது என்று சரியாய் யூகிக்க முடியவில்லை. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. இது என் அட்வைஸ் இல்லை, என்னோட கெஞ்சல். இந்த தனிமை உங்களை தின்னுடுமோன்னு பயமா இருக்கு என்றால் வெறுமையாக. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மோட துணை கிடையாது, அது பந்தம். அந்த பந்தத்துக்கு தேவை ஆத்ம திருப்தி. ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு ஏதும் இல்லாத வாழ்க்கை மேல்னு எனக்கு தோணுது. இந்த நிலை எனக்கு போதும். அவளுக்கு அடுத்த கேள்விக்கு வாய்ப்பளிக்காமல் அவன் வெளியேறிவிட்டான். அவள் தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் மடங்கி அமர்ந்து அழ ஆரம்பித்து இருந்தாள். கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 19. அலுவலகத்திலும் அவளை அதிகமாய் சந்திப்பதை தவிர்த்து கொண்டான். இவளுக்கு அளிக்க வேண்டிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சிவாவை அழைத்து அவனிடமே சொல்லி இவளை செய்ய சொல்லி அனுப்பினான். வீட்டிற்கு சாப்பிட போவதையும் வெகுவாக தவிர்த்தான். அங்கிருக்கும் நவீனை தவிர்ப்பதற்கு என்று அவளுக்கு புரிந்தது. சின்ன பரிதவிப்பு அவளுக்குள் அலையடித்தது. இதெல்லாம் முன்பே யோசித்த விஷயம்தானே. சரணை அவனுடைய வரவிற்கு முதலில் இருந்து இவள் தேடிக்கொண்டிருக்கிறாள் என்று அறிந்தவன்தானே. அப்படி இருக்க சட்டென்ற இந்த விலகல் அவளை என்னவோ செய்தது. அன்று அலுவலகம் முடிந்து எல்லோரும் கிளம்பி போயிருக்க அவள் மட்டும் அவனிடம் பேசிவிட்டு தான் போக வேண்டும் என்று காத்திருந்தாள். கதவை டொக்கி அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே போனாள். கொஞ்சம் அமைதியற்ற மனநிலையில் இருந்தான். அதற்கு காரணம் இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்புதான் அவனுடைய சின்னம்மா மஞ்சுளா அவனுடைய மாப்பிள்ளையும் வந்து சண்டையிட்டு விட்டு போயிருந்தார்கள். சொல்லு சுகா என்றான் நெற்றி போட்டை நீவியபடி. நான் கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க தானே? ஏன் உங்கள் சின்னம்மாவை இவ்வளவு அலைய வைக்கிறீங்க? அவங்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை தர வேண்டியது தானே என்றாள். நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான். அதில் அத்தனை கவலை பீறிட்டது. நியாயம்தான், ஆனால் அது சரியான வழிமுறை இல்லை. அவங்க மாப்பிள்ளை இருக்கானே, அவன் சரியான ஆள் கிடையாது. அவன் காசுக்காகத்தான் என் தங்க சரிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அந்த சமயத்துல தான் எத்தனை தடுத்தும் பார்த்தும் குடும்ப பிரச்சனையால் என் பேச்சை யாருமே மதிக்கலை. அதான் இப்போ நான் சொத்தை பிரித்து கொடுத்தா அவன் அத்தனையும் சுருட்டிட்டு ஓடிட வாய்ப்பு இருக்கு. அவன் திருந்தனும். இல்லை சின்னம்மாவும் தங்கையும் அவனை பற்றி உணரணும். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் நான் செட்டில் பண்ணித்தர மாட்டேன். அவன் சொன்னபோது இதுவரைக்கும் அவள் கண்முன் இருந்ததை விட அவன் இமாலய உயரமாய் அவளுக்கு தெரிந்தான். சரி, உனக்கு என்ன வேணும்? ஏதோ கேட்க வந்த ஞாபகம். அவன் கேட்ட அந்த விஷயத்தையே மறந்து போய் திருதிருவென விழித்தாள். இல்லை, நீங்கள் என்னையும் பாப்பாவையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதான். அவள் கேட்டுவிட்டு அசடு வழிய இத்தனை நேரத்து வழிகளும் மறைய மனம் நிறைந்து சிரித்தான். தோண வேணாம் மிஸ்ஸஸ் சுகமதி சரண், நிஜமே அதுதான். நாளைக்கு உங்கள் கணவர் வரப்போகிறார். அவர் கூப்பிடுற இடத்துக்கு நீங்கள் போயாகணும். இந்த இரவல் சந்தோஷத்தை இன்னும் எத்தனை நாள் அனுபவிச்சாலும் இந்த தனிமையும் அமைதியும் எனக்கு சாஸ்வதம். நான் அது கூடவே இருந்துக்கிறேன், எப்பவும் போல. இப்போதும் சிரித்தான். அந்த சிரிப்பில் சந்தோஷம் துளிக்கூட இல்லை. அவள் தலை தாழ்ந்து நிற்க சட்டென்று குன்றி போனான். சாரி சுகா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ கிளம்பு, நாளைக்கு ஸ்டேஷன் போகும்போது உன்னையும் வந்து அழைச்சிக்கிறேன். அவன் சமாதானமாய் சொல்லி அவளை வழியனுப்பி வைத்தான். வெளியில் வந்தாள். வானம் இருள் சூழ தொடங்கியிருந்தது. நாளை விடியல் நிஜமான விடியலா அல்லது நிழலின் மீது விழுந்த வெளிச்சமா என்று அறிய முடியாமல் அப்படியே நின்றாள். வீட்டிற்கு வந்து வெகுநேரம் மட்டுக்கும் உறக்கம் பிடிக்கவில்லை. சரணை சந்திக்கின்ற அந்த நிமிடத்திற்காகத்தான் காத்திருந்தாள். அவனை சந்திக்கின்ற
அவள் துடிப்பிற்கான காரணத்தை எப்போதோ முடிவு செய்து விட்டிருந்தாள். அதற்கு நந்தாவிற்கும் நடுவில் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அவள் மட்டுமே அறிந்தது. கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 20. ஸ்டேஷன் வாசலில் இறங்கிய நிமிடம் மனம் என்னவோ நினைவுகளை சிந்தியது. உள்ளே நந்தா நுழைய அவனை பின்தொடர்ந்து சுகமதி வந்தாள். குழந்தையை கௌரி அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு வந்திருந்தாள். விபரம் தெரியாமல் கூட இந்த காட்சிகளின் சாட்சியாய் தன் குழந்தை நிற்பதை அவள் விரும்பவில்லை. சரணை எழுப்பி அழைத்து வந்தார்கள். தாடி வைத்து உருமாற்றி கொண்டிருந்தான். உண்மையை எதை வைத்தும் புதைக்க முடியாது என்ற நிஜம் அவன் மறந்து போனதுதான் வேதனை போலும். சுகா நிமிர்ந்து பார்க்கவில்லை. நந்தா ஒதுங்கி ஓரமாய் நின்று கொண்டான். கயமை சூழ்ந்த கண்களால் சுகமதியை பார்த்து ஓய்ந்தான். இவர்தான் சரணாமா? இன்ஸ்பெக்டர் கேட்க ஆம் என்று தலையசைத்தாள். ஆந்திரால குவாரியில் சூப்பர்வைசரா இருக்காரு சாரு. கூட ஒரு பொண்ணு வேற. கட்டிக்கிட்டதா சேர்த்துக்கிட்டதான்னு தெரியல. உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் நகை பற்றி கேட்டால் எல்லாம் செலவாகிடுச்சுன்னு சொல்கிறான். நீ ஒரு வரதட்சணை கேஸ்னு எழுதி கொடு. 2 தட்டு தட்டி உள்ளே தள்ளிட்டு நிம்மதியாக உட்காரலாம். அவர் பேச அவன் கண்கள் இருண்டு போனது. என்ன சார் இப்படி கேள்வியும் நீங்களே கேட்டுட்டு பதிலையும் நீங்களே சொன்னா இப்படி? படித்தவன் சார் நான். ஆனால் சூழ்நிலை என்ன அப்படி செய்ய வச்சிடுச்சு. கடன் அதிகமாயிடுச்சு. அதான் தாங்க முடியாமல் ஓடிட்டேன். அங்கே இருந்தாலும் என் நினப்பு முழுக்க சுகா மேலே தான். சுகா எங்கே குழந்தை? என்ன குழந்தை பிறந்துச்சு? அவன் ஆவலாய் கேட்க யாரும் துளியும் எதிர்பார்க்காமல் அவள் விசிறிய கைகள் அவன் கன்னத்தில் அழுத்தமாய் இறங்கியது. தூ, உனக்கு வெக்கமா இல்லை? உன்னை தேடி நான் இந்த 2 வருஷமா அலைஞ்சது உன் கூட மறுபடியும் குடும்பம் பண்ண இல்லை. 8 மாத கர்ப்பிணியை அனாதையை விட்டுட்டு ஓடி போனியே. இந்த உலகத்திலேயே யாருமே இல்லாத அனாதையா பிரசவ வார்டில் போய் நின்னேனே. அந்த வழியை பற்றி உனக்கு இந்த நிமிஷமாவது நினைவு வந்திருக்குமா? அவள் கேட்டபடி அழ நந்தா கண்களை மூடி அழுகை வென்றான். என் கழுத்தை சுத்தின பாம்பையும் என் அடையாளத்தை அசிங்கப்படுத்தின உன் பேரையும் உன் முகத்தில் விசிறி அடிச்சுட்டு தான் மிஸ் சுகமதியா சுதந்திரமா இந்த உலகத்தில் வாழணுன்னு தான் உன்னை தேடிட்டே இருந்தேன். துணையாக இருக்க வேண்டிய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் தூரம் நின்றுட்டு தனியாக அத்தனை கஷ்டத்தையும் நீயா சமாளிச்சுக்கன்னு விட்டுட்டு போயிட்டு இப்போ நீ வந்ததும் சேர்த்துக்கிட்ட என்ன மாதிரி அசிங்க பிடிச்சவ எவளும் இல்லை. சுகா. நந்தா பக்கத்தில் வந்து அவளை அமைதிப்படுத்த அவள் கண்கள் இன்னும் தீப்பிழம்பானது. என் முடிவை என்னை எடுக்க விடுங்க நந்தா. என் அம்மாவோட தப்பான புரிதலுக்காக நான் என் வாழ்க்கை இழந்ததாகவே இருக்கட்டும். தப்பு செய்யவும் தப்பு செய்யாமல் இருக்கவும் பணம் தேவையில்லை. மனசாட்சி போதும். அது இல்லாதவன் எவனா இருந்தாலும் தப்பு செய்கிறவங்க சின்ன விஷயத்த என் அம்மா உணராததால தான் நான் என் வாழ்க்கையை இழந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இன்னும் என்னால் இந்த கஷ்டத்தை தூக்கி தோளில் போட்டுட்டு வாழ முடியாது என்றவள் ஒரு நொடி கண்களை மூடி நின்றாள். யாரும் எதிர்பார்க்காமல் தாலியை கழற்றி அவன் முகத்தில் வீச நந்தா உட்பட அத்தனை பேரும் விக்கித்து நின்றார்கள். சுகா, என்ன இது? என்ன நினச்சிங்க? இந்த செயலுக்கு அவன் பயந்து போய் என் காலில் விழுவான்னா? இப்போ அந்தாலும் மனசில் என்ன ஓடும் தெரியுமா? இந்த தாலிச்சங்கிலி எத்தனை பவுன்னு தேருன்னு தான். அவள் சட்டென்று நந்தாவின் கால்களில் விழ அவன் பதறி போய் விலகி நின்றான். தயவு செஞ்சு எனக்கு விடுதலை வேணும். எத்தனை சீக்கிரம் கிடைக்குமோ அத்தனை சீக்கிரம் எனக்கு விடுதலை வேணும். என் பேருக்கு பின்னால் இருக்கிற அந்த பேரை தூக்கி வீசிட்டு நான் நிம்மதியாக வாழணும். வாங்கி கொடுங்க நந்தா, ப்ளீஸ். அவள் கைகூப்பி கதற அவன் செயலற்று நின்றான். இத்தனை நேரம் மனதிற்குள் யாருக்கும் சொல்லாமல் பூட்டி வைத்த உணர்வுகளை எல்லாம் கொட்டி தீர்த்திருந்தாள். வழிகளை சுமந்து சுமந்து காப்பேறி அவளுடைய இதயம் முதன்முறையாக இறுக்கமில்லாமல் துடிக்கத் தொடங்கியிருந்தது. கையோடு கை சேரும் காலங்களே. அத்தியாயம் 21. மாலை மங்கத் தொடங்கியிருந்தது. ஸ்டேஷனில் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு வர முழு நாளும் கையை விட்டு கரைந்து போயிருந்தது. நந்தாவின் செல்வாக்கால் மியூச்சுவல் டைவர்ஸுக்கு அப்ளை செய்து அதுவும் 15 நாளில் கிடைத்துவிடும் என்ற அளவுக்கு எல்லாம் முடிவுக்கு வந்திருந்தது. ஒரே ஹியரிங்கில் டைவர்ஸ் கிடைத்துவிடும், அதுவும் 15 நாட்களுக்குள். சுகமதியின் முகத்தில் அத்தனை நிம்மதி. ஆனால் நந்தாதான் இறுக்கமாய் அமர்ந்திருந்தான். காஃபி ஷாப்பில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். அவனுடைய மௌனத்தை பார்த்த குறும்பாய் கேட்டாள், ஏன் இத்தனை சோக நாடகம்? நாங்கள் என்ன உங்ககிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்க போகிற மாதிரி? அவள் சிரிக்க எரிச்சலாய் பார்த்தான். கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்திருக்கலாமே சுகா, ஏன் இத்தனை அவசரம் என்றான். நிதானமாக எடுத்த முடிவு தான் நந்தா. என்ன யோசிச்சுங்க? நான் வேற எதையோ யோசிச்சுட்டு இந்த முடிவுக்கு போனேன்னா? 2 வருஷமாக அவனை தேடுறேன். இதுக்காகத்தான் அத்தனை வழி. என் காசையெல்லாம் எடுத்துட்டு கடங்காரங்க முன்னாடி என்னை பதில் சொல்ல நிறுத்திட்டு ஓடின கோழையை கூட நம்புவேன். ஆனால் யாருமே இல்லாத ஒரு 8 மாத கர்ப்பிணியை கை செலவுக்கு காசு கூட இல்லாமல் விட்டுட்டு ஓடி போன துரோகியை நான் எப்படி நந்தா நம்புவேன்? எத்தனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா?
சூட்டு வலிக்கும் பிரசவ வலிக்கும் வித்தியாசம் தெரியாம அழுது அழுது நான் கரைச்ச கண்ணீர் உங்களுக்கு புரியுமா? அவள் சட்டென்று உடைந்து அழ, அவள் கைகளை பற்றி அவள் தோளோடு சேர்த்து கொண்டான். போதும், எல்லாம் போதும். நான் என் குழந்தைக்காக வாழ விரும்புகிறேன். இந்த போலி உறவை சுமையா சுமக்கிற கஷ்டம் எனக்கு இனியும் வேணாம். நான் என் மனசாட்சியை மீறாமல் எடுத்த முடிவு இது. இந்த முடிவுக்கு பின்னால எந்த உள்நோக்கமும் இல்லை. அவள் அழுத்தமாக சொன்னபோது அவனுடைய மென்னிதழ்களில் சின்ன புன்னகை பூத்தது. இருவரும் காருக்கு வர எந்த வார்த்தையும் பேசாமல் காரை செலுத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய மௌனம் அவளுக்கு கொஞ்சம் புதிதாக இருந்தது. என்ன இத்தனை அமைதி என்றால் கொஞ்சம் சலிப்பாக. என்ன பேசினாலும் இங்கே வில்லங்கமாகுமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா நான் இப்போ பார்க்குற பெண் நான் அன்னைக்கு காதலிச்ச அப்பாவி சுகமதி இல்லை. இவ பெரிய புரட்சிக்காரி போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு என்றான் பயப்படுவது போல் நடித்து. நியாயம் கேட்டா புரட்சிக்காரி, அப்படியே அடங்கி போய் கிடந்தா கட்டுப்பெட்டி. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே அமைச்சுக்கிட்ட ஒழுக்கம் இல்லாதவ. அப்போ என்னதான் பண்ண சொல்லுது இந்த சமூகம்? நானா இருக்கிறத கூட தப்பு தான் போல இங்க. அவள் முணுமுணுக்க இப்போது அவன் புன்னகை முகம் முழுக்க விரிந்தது. இதை நாங்க சொன்னா சண்டைக்கு வருவீங்க, ஆனா தானா சிந்திச்சு பிரசங்கம் பண்ணுவீங்க. என்னடா கொடுமை இது என்றவனை முறைக்க அவன் அதை ரசித்தபடி வண்டியை செலுத்தினான். சுகா, இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதர்களும் ஏற்றுகிற வாழ்க்கைன்னு எதுவும் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு உறுத்தாத மற்ற யாரையும் வஞ்சிக்காத வாழ்க்கை வாழ்ந்தா போதும் என்றவன் அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் அழுத்தியபடி ஸ்டேரிங்கை செலுத்தினான். காலையில் எழுந்திருக்கும் போது கூட நான் நினைக்கல என் கையை விட்டு போன கை என் கையோடு சேரப்போகுதுன்னு. எல்லாரும் என் முடிவை உங்களுக்கானதுன்னு கொச்சையே விமர்சனம் செய்வாங்க நந்தா. பயமா இருக்கு. முடிவெடுக்கும் போது இல்லாத பயம் முடிஞ்சு போன பிறகு எதுக்கு? நீ என்னன்னு எனக்கு புரியும், நான் என்னன்னு உனக்கு புரியும். வேற என்ன வேணும்? மற்றவங்களால நாம பிரிஞ்சது போதும் சுகா. அவள் கைகளை எடுத்து கன்னத்தில் அழுத்தி கொண்டான். நான் எல்லாத்தையும் இழந்தவன் நந்தா. நான் இனியொரு முறை உன்னை இழக்க மாட்டேன் சுகா. அவன் சொன்னபோது கட்டுப்படுத்த இயலாமல் அவள் விசும்பி அழ அவன் வண்டியை பிரேக் அடித்து நிறுத்தினான். முட்டாள் மாதிரி அழறத நிறுத்து. அழ வேண்டிய நேரம் சிரிச்சோம், தெளிவா இருக்க வேண்டிய நேரம் அழுதுமே உனக்கு பழக்கமாகிடுச்சு. அவன் அவள் முகம் ஏந்தி உச்சி முகர வேகமாய் தள்ளி அமர்ந்தாள். என்னாச்சு என்றான் குழப்பமாக. நான் இன்னும் மிஸ்ஸஸ் சுகமதி சரண் தான் சார். அப்புறம் நான் மிஸ் சுகமதி ஆகிட்டு மிஸ்ஸஸ் சுகமதி நந்தகுமார் ஆகிறேன். அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அவள் அழகாய் நொடிக்க அவன் மனம் ஆகாசத்தில் பறந்தது. மிஸ்ஸஸ் சுகமதி நந்தகுமார். ஒருமுறை வாய்க்குள் சொல்லி பார்த்து கொண்ட அவனுடைய மனது இறக்கையின்றி ஆகாசத்தில் பறக்க அதே மனநிலையோடு வண்டியை உசுப்பினான். ஒரு அழகான எதிர்காலம் இருவரையும் ஆறத் தழுவிக்கொள்ள காத்திருந்தது. முற்றும். என்ன நண்பர்களே, முழு கதையும் கேட்டிங்களா? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு அழகான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.